நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய அன்பிற்குரிய முத்துராமன் அவருடைய ஏற்பாட்டிலே ஏகன் அநேகன் திருவாசக தவக்குழு சார்பாக நடைபெறுகின்ற இந்த திருவாசக நயவுரை, இதை அவர்கள் சார்பாக நம்முடைய அன்பிற்குரிய ஞானம் பரவுவார் அண்ணாமலை கனகாம்பாள் தம்பதிகள் முன்னின்று நடத்தி பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய அன்பிற்குரிய காசிரி மாணிக்கம் அவர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இன்றைக்கு நாம் நிகழ்ச்சிக்கு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பதிகம் 15வது திருப்பதிகம் திருத்தோள் நோக்கம் என்பதாகும். இதுவும் பெண்கள் பாடுறதேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-12 பதிகமாகவே பெண்கள் சம்பந்தப்பட்ட பாட்டுக்களாக தான் பாடிக்கொண்டு வருகிறோம். அதுவும் ஆடலோடு சம்மந்தப்பட்டது. பாடல் ஆடல் அப்படின்னா சொல்வார். பாடல் ஆடல், பாட்டு ஆட்டம், ஆட்ட பாட்டம் அப்படி தான் சொல்வார்கள். நம்ம நாட்டிலே பழக்கம் ஆட்ட பாட்டம். ஆட்டம் வந்தாலே பாட்டு வந்துடும், பாட்டு வந்தாலே ஆட்டம் வந்துடும். தனியாக வராது. வெறுமனே ஆட முடியாது, வெறுமனே பாட முடியாது, ரெண்டும் சேர்ந்தே வரும். இப்போ தோள் நோக்கம்னு இதுக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கருத்து இது எப்படி பாடுறாங்க அப்படின்னா, ஆடுறாங்க அப்படின்னா, அந்த பாடுறவங்க ஒருத்தர் தோளை பார்த்துக்கிட்டு பாடுவாங்களாம். ஒன்று, சிவபெருமானுடைய நடராஜ பெருமானுடைய தோளை பார்த்து கொண்டு பாடுவார்களாம். அந்த தோளை பார்த்து கொண்டு ஆடுவார்களாம். எதுக்காக தோளை பார்க்கறது அப்படின்னா, ஆண்களுக்கு தோள் முக்கியம், ஆண்களுக்கு தோள் முக்கியம், பெண்களுக்கு முகம் முக்கியம். இது இலக்கணம், இலக்கியம். அதனால தான் ராமனை சொல்லுவது தோள் கண்டார் தோளே கண்டார்னு பாடினார். முகம் கண்டார் முகமே கண்டார்னு பாடலை. தோள் கண்டார் தோளே கண்டார்னா. நம்ம முருகப்பெருமானை பாடுற போது ஆறிரு தளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க. உட்காரு. நான் இப்போ தான் அவனுக்கு ஃபோன் போட்டேன், பத்திரிக்கையில் போடுறது உங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பகுதி திருத்தோள் நோக்கம் அப்படின்னு ஒரு செய்தி. என்ன தோள் நோக்கம்னு ஏற்கனவே பாடினதெல்லாம் பூச்சூடி பூவை பறிப்போம் ஆடுவோம் அப்படி இப்படின்னு பாடினதெல்லாம் அது பாட்டோடு தொடர்புடையது. இது தோள் நோக்கம்னா இது சம்மந்தமில்லாத ஒரு பேராக தெரியுது. அது என்ன தோள் நோக்கம்னா, தோளை நோக்கிறதுன்னு அர்த்தம். அது ஏன் தோளை நோக்கிறதுன்னா, ஆண்களுக்கு தோள் தான் முக்கியம். அதனால தான் தோள் கண்டார் தோளே கண்டார்னு ராமனை சொன்னார். முருகப்பெருமானை சொல்கிறது ஆறிரு தளந்தோள் வாழ்க அப்படி தான் ஆரம்பிப்பார். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க. முகம் அப்புறம் தான். பெண்களுக்கு முகம் முக்கியம், ஆண்களுக்கு தோள் முக்கியம். அதனால் 20 திண்டோள் உண்டால் அப்படிமே ராவணன் சொல்லுவேன். என்னடா நீ எங்கடா 20 தோள் இருக்குடா அப்படிமே. நேற்று நம்ம படித்த பாட்டிலே வந்துச்சு. 20 மிற்றதென்றுந்தி இவர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்து மிற்றதென்றுந்தி இவர. அந்த மலையெடுத்தான் ராவணன், அவனுடைய சிரம் ஈரைந்து 10 மாட்டிக்கிருச்சுல அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்து என்ன படிச்சோன்னா, என்னடி 10ங்கிற 20 தோளுமே மாட்டிக்கிருச்சுடி அப்படின்னா. அதுக்கு என்ன சொன்னால், 20 மிற்றதென்றுந்தி இவர் 20 போச்சுடி அப்படின்னா. அப்போ எதுக்கு முக்கியத்துவம்? அவன் தோளை சொன்னால் அதான் முக்கியத்துவம். தெரியல, முகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அவனுடைய 20 முகமும் மாட்டிக்கிருச்சுன்னா, 10 முகம் மாட்டிக்கிருச்சுன்னா அது முக்கியம் இல்லை. அவனுடைய 20 தோளும் மாட்டிக்கிருச்சுடா அப்படி. ஒருத்தன் சொன்னேன், சார் நம்ம பஸ்ஸிலேருந்து கீழே விழுந்துட்டோம், பஸ் முட்டிக்கிடுச்சு, நான் கீழே விழுந்தேன். அப்படி நான் கீழே விழுந்துட்டேன் சார் அப்படின்னா. அப்படியே நீ கீழே விழுந்துட்டேன், மணிப்பரிசும் கீழே விழுந்துட்டு சார்ண்ணே. அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? மணிப்பரிசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் விழுந்தது முக்கியம் இல்லை, என்னுடைய மணிப்பரிசு விழுந்துருச்சுங்களா பாருங்க. அது எவன் எதில் முக்கியத்துவம் வச்சுருக்கிறானோ அதான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படும். அதான் இலக்கணம். சிறப்புடையதனால் முற்படை கிளத்தல். தொல்காப்பியம் சிறப்புடை அதனை முற்பட கிளத்தல்னு சொல்லுது. அது ஒரு இலக்கணம். எது சிறப்பானதோ அதைத்தான் சொல்லணும், அதை விட்டுவிட்டு பாக்கியெல்லாம் சொல்லப்படாது. சிறப்புடை அதனை முற்பட கிளத்தல். அப்போ அதனால் 20 தோள் மிச்சதென்றுந்தி வரேன்னா அவசரம் தோளுக்கு முக்கியத்துவம். அதனால தான் அடுத்தாப்பில் வர்ற பகுதி அந்த பதிகம் தோள் நோக்கம்னு பேர் வச்சேன். தோளை நோக்கிறது ஆறு அந்த நடராஜா பெருமானுடைய தோளை நோக்க. நீங்கள் நடராஜாவை பாருங்கள், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த தோல் இப்படி இருக்கும். தோல் கொஞ்சம் தூக்கியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த கை இப்படி இருக்கும், கால் வச்சுருப்பார். அந்த தோல் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும். அந்த தோல் நோக்கக்கூடிய நோக்குதல்னால் பார்த்தல்னு அர்த்தம்.
தோள் நோக்கம்னா அந்த தோளை பார்த்து கொண்டே பாடுறது, தோளை பார்த்து கொண்டே ஆடுறது, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது. அதில் சிவபெருமானுடைய பெருமையை பேசுகிறது. கடைசியாக என்னென்னா விஷயம் எங்கே வந்து முடியுதுன்னா சிவபெருமானுடைய பெருமையை சொல்கிறது, நடராஜாவுடைய பெருமை. பூத்தாரும் பொய்கை புனலிதுவே எனக் கருதி பெய்தேர்முக கூறும் பேதை குணமாகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம். பூத்தாரும் பொய்கை, இப்போ காணல் நீர்னு ஒன்று இருக்குது. நீருங்கிறது குளத்தில் இருக்கும். இப்போ நம்ம காரில் போகிறது பார்க்கலாம், ரோட்டில் தெரியும். எந்த ரோட்டில் தெரியும் அதிகமானா தார் ரோட்டில் தெரியும். அப்படி தூரத்தில் பார்த்தா ஒரு உருளாங்கல தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். பாலைவனத்தில் அது மாதிரி தெரியும், வேறு இடங்களில் தெரியாது. சிமெண்ட் ரோட்லலாம் தெரியாது, தார் ரோட்டில் தெரியும், பாலைவனத்தில் தெரியும். பாலைவனத்தில் தண்ணிக்காக அலையிறவோ தூரத்தில் தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியுமா, அதுக்கு காணல் நீர்னு பேர். காணல்னால் அந்த வெப்பத்தினால சலனம், வெப்பச்சலனத்தினால் ஏற்படக்கூடிய மாயை. இப்போ வெப்பச்சலனத்தினால மழை பெய்யுதுன்னு சொல்கிறான் பாருங்க, வானிலையை நீங்கள் கேட்டிக்கலாம். வெப்பச்சலனத்தினால மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வெப்பச்சலனத்தினால ஒரு பக்கம் மழையும் பெய்யலாம், ஒரு பக்கம் காணல் நீரும் ஏற்படும். இப்போ காணல் நீர் ஏற்பட்டிருக்கு. இந்த மான் என்ன செய்யுமா, குடிக்கிற தண்ணி கிடைக்காம தடுமாறுமா. அப்போ இந்த காணல் நீரை பார்த்த உடனே ஆகா தண்ணி கிடக்கும் ஓடிக்கிட்டே இருக்குமா, ஓட ஓட அந்த நீர் போய்கிட்டே இருக்குமா. ஏன்னா நீர் தான் கிடையாது, பொய் தானே. அப்போ அந்த நீர் கிடக்கிற மாதிரி தெரியும், அதுக்கு போய்கிட்டே இருக்கும். போய் கடைசியாக கீழே விழுந்து செத்து போயிடுமா. அதனால் அதுக்கு மேலே ஓட முடியாது, ஓடி களைச்சி விழுந்து செத்து போயிடும். காணல் நீர் அது ஒரு மாயை, அது ஒரு பொய் நீர். நான் அவர் சொல்கிறார், பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே. பூ நிறைந்த பொய்கையில் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி கிடக்கு அப்படின்னு எனக்கு கருதி பெய்தேர் முகக்குறும். பெய்தேர்னா காணல் நீர்னு அர்த்தம். பெய்தேர்னா காணல் நீர். அந்த காணல் நீரை குடிக்க போய் ஏமாறுறானே அந்த ஆள் நான். பெய்தேர் முகக்குறும் பேதை குணமாகாமே, அது ஒரு முட்டாள்தனம். அப்படி முட்டாள்தனத்தை நான் செய்யாமல் எவ்வளோ பேர் காணல் நீருக்கு பின்னால் போகிறேன். நீங்கள் பட்டம் பதவி பணம் அதிகாரம் இதெல்லாம் பெய்தேர் தானே, இதெல்லாம் மாயை தானே, இதெல்லாம் காணல் நீர் தானே. அதுக்கு பின்னாலே போய் எவ்வளோ பேர் அதுக்கு பின்னாலே போனேன். இந்த கண்ணதாசன் நல்லா கவிதை எழுதினார், நல்லா தான் சம்பாதிச்சார், நல்லா பேர் வாங்கினார். அவருக்கு அரசியலில் பெரிய பதவியில் வரணும்னு ஆசை, அது ஒரு மாயை. அதில் ஒரு ஆசை வந்துருச்சு அவருக்கு. எலெக்ஷன் நின்னார். அப்போ கலைஞர் சொன்னார், சட்டசபை நிற்கிறோது நீ பேசாமல் மெட்ராஸில் நில்லப்பா, உனக்கு நான் இங்கே சீட்டு தரேன் அப்படின்னாரு. இல்லை என் திருக்கோஷி என் சொந்த தொகுதியிலே எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் ஜெயிச்சிடுவேன், எனக்கு திருக்கோஷியிலே கொடுங்கன்னாரு. திருக்கோஷியூருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு. நின்னார், தோற்று போனார் தெரியுமோ. அப்போ தான் சொன்னார், அவர் அன்னைக்கே சொன்னார், நான் கேட்கல, எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினச்சேன், என்னை தோக்கடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கெல்லாம் அவர் சரியாக நிற்கலை, நின்று அவர் ஒன்றுமே சரியாக வரல. அரசியல் இந்த கட்சியை விட்டு அடுத்த கட்சிக்கு போகிற, அது ஜெயிக்கும்னு அது ஒத்து போயிடும். அவர் சொன்னார் ஒரு மீட்டிங்கில், நான் எந்த கட்சிக்கு போகிறேனோ அந்த கட்சியெல்லாம் தோற்று போம்னார். மீட்டிங்லேயே சொன்னார், நான் எந்த கட்சிக்கு போகிறேனோ அந்த கட்சியெல்லாம் தோற்று போம்னார். அவர் கடைசி வரைக்கும் அவரால் முடியலைங்க. அவரால் அரசியலுங்கிறது பதவிங்கிறது இதெல்லாம் ஒரு மாயை. இதெல்லாம் அதுவாக வந்தால் ஏற்றுக்கலாம். இப்போ ஜனாதிபதி பதவி வந்துச்சு நம்ம அப்துல் கலாமுக்கு, அவர் ஜனாதிபதி பதவி தேடி அப்படின்னார். நான் ஒரு நாள் டைம் கொடுங்க யோசிச்சு வர்றேன்னாரு. அவருக்கு பதவியே வருது. அவர் வாஜ்பாய்க்கு சொல்கிறாரு, பிரதமருக்கு, ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன். நம்மளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நான் இப்போவே வர்றேன், டெல்லிக்கு போய் வந்துடவா அப்படின்னு நம்ம கேட்போம், விட்டுற மாட்டோம், வந்தால் பிடிச்சிக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி யோசிச்சு சொல்கிறேன். எல்லாம் இதுக்கு என்ன யோசிக்கிறோம், 50 பேரும் 4 பேரை கேட்டார், வைச்சான்னு சொல்கிறேன். அஞ்சனை என்ன இதுக்கு என்ன யோசிக்கிறது, இது பெரிய பதவியை ஒத்துக்கணும்னு சொல்லி அவர் ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க எல்லோரும். இல்லைன்னா அவர் ரொம்ப யோசிச்சார். ஏன்னா அந்த மாயைக்கெல்லாம் ஆட்பட்டவர் இல்லை. மாயைங்கிறதுக்கே அது பெரிய அதான் காணல் நீர் மாயை எல்லாம். இந்த மாயை காணல் நீர் இதில் ஆட்படாதவனே கிடையாதுங்க. நல்ல வேளை நான் அதில் ஆட்படலை அப்படின்னா, நான் அதில் ஆட்படலை. பெய்தேர் முகக்குறும் பேதை குணமாகாமே. பெய்தேரில் காணல் நீரில் போய் கவனம் செலுத்தினவங்க இருக்கானே, அது பேதை முட்டாள்கள் தான் அதில் போய் கவனம் செலுத்துவார்கள். நான் அப்படி ஒரு குணத்தை நான் ஏற்றுக்கொள்ளலை. தீர்த்தாய், அதனால் எனக்கு அந்த மாயை தீர்த்துட்டேன். தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா. எப்படி நடந்தீரேன். எங்கே நடராஜா அவர்
தில்லையில் நடராஜாவே உன் சேவடி கூடும் வண்ணம் தோழணும், உன்னுடைய திருவடியை நான் வந்து அடையணும், அது எனக்கு கூடணும், கை கூடணும்னு என்ன, நான் வந்து உன் திருவடியில் சேரணும், அதுக்கு எனக்கு நீ திருவுருள் செய்ய அப்படின்னு தோல் நோக்கம் ஆடும். அந்த பாடுறவங்க அந்த தோல் நடராஜாவுடைய தோல் தெரியுதுல்ல, அதை பார்த்துக்கிட்டு தோல் நோக்கம் ஆடும். நம்ம கவனம் அங்கே இருக்கணும், அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் ஒவ்வொரு கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த பூ போடுவாங்க சாமிக்கு பூ போடுறது சண்மார்ச்சனை பண்ணுவாங்க, பூ போட்டுக்கிட்டே இருப்பாங்க, 6 ஐயமார் நின்று பூ போடுவாங்க. அப்போ பார்த்தா பூ போடுறவங்க அவங்க கவனம் எங்கேயா பிரசாதம் வந்துச்சா, ஆள் வந்துருச்சா, நமக்கு என்ன பழங்களும் தருவானா, இங்கே உட்காந்துருக்கலாம் என்னமோ தரக்கூடிய வந்தானா, சிந்தனை அப்படி போகும். இல்லைன்னா ஒரு 500 தேருமா அப்படின்னு பார்ப்பேன். உட்காந்துருக்கோட பார்க்கலாம் அவனுக்கு தெரியும், ஒரு 1000 ரூபா போடுவேன், ஒரு 500 ரூபா பண்ணி 50,000 போடுவேன், கணக்கெடுத்துருவேன். அப்போ பூ போடுறது சாமிக்கு பூ போடுறேன், அவன் தான் வேதம் சொல்கிறேன், வாய் வேதம் சொல்லுது. ஆனால் கண் வந்து இப்படி பார்க்குறேன், கை வந்து பூ போடுது, வாய் வந்து வேதம் சொல்லுது, ஆனால் கண் இங்கே உட்காந்துருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்குது, இப்படி பார்க்குது. நான் கவனிச்சிருக்கேன், தெரியுதா? அப்போ அவன் கவனம் எங்கே போகுது, வேறு எங்கேயோ போகுது. அப்போ நம்ம நோக்கம் எங்கே இருக்கணும், தோளில் இருக்கணுங்க. இதுதான் தோல் நோக்கம். நோக்கமே எங்கே இருக்கணும், தோல் நோக்கம். எவ்வளோ அழகாக அந்த காயின் வேர்டு, அது ஃப்ரேஸ், அது தோல் நோக்கங்கிறது ஒரு அருமையான ஃப்ரேஸ். நமக்கு நோக்கம் எங்கேயா இருக்கு, உனக்கு நோக்கம் அதை சொல்லு அப்படின்னு. அதனால் அப்புறம் கண்ணதாசனை பற்றி சொன்னால, கண்ணதாசன் எலெக்ஷனுக்கு அப்படி இருந்தால் அவருக்கு ஆசை விடலை. ஒரு தடவை எப்படியா ஜெயிச்சிடணும், அப்படி கலைஞர்கிட்ட போய் நான் வந்து இந்த தடவை தேர்தல் நிற்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. நீ எங்கே நிற்கலாம் அப்படின்னு கேட்டார். எனக்கு பாண்டிச்சேரியில் கொடுங்க. அவர் பாண்டிச்சேரியில் கொடுங்க. அவர் சொன்னார், நீ முதல்ல ஒழுங்காக நெல், அப்புறம் பாண்டிச்சேரியில் நிற்கலாம். பாண்டிச்சேரியெல்லாம் இப்போ குடியிருந்து தமிழ்நாட்டில் குடி இல்லாத காலம், சரிதா, குடி வரல. அப்போ அங்கே குடி இருந்த காலம், குடிக்கிறவனா அங்கே போயிடுவேன். இவர் பாண்டிச்சேரியில் நான் நிற்கிறேன்னாரு. இவர் சொன்னார், நீ முதல்ல ஒழுங்காக நெல், அப்புறம் பாண்டிச்சேரியில் நிற்கலாம் அப்படின்னாரு. அதோட விட்டு போச்சு, அது விட்டு அப்புறம் அவர் நிற்கலை. எதுக்கு சொல்கிறேன், இந்த மாயை இருக்கே, இந்த மாயைங்கிறது எவ்வளோ பெரிய ஆளையும் சாய்ச்சிருங்க, எவ்வளோ பெரிய ஆள்லாம் சாய்ச்சிட்டா. நான் பார்த்துக்கினேன் உலக சரித்திரத்தில் எவ்வளோ பேரை சாய்ச்சிருக்குது. அந்த மாயைங்கிறது காணல். இந்த பட்டம், பதவி, அதிகாரம், பணம், இதெல்லாம் பெரிய மாயை. இதை விட்டு ஒருத்தன் வெளியே வர்றான்னா அவன் ஒரு ராதாகிருஷ்ணனாக இருக்கணும், அவன் ஒரு விவேகானந்தராக இருக்கணும், அவன் ரமண மகரிஷியாக இருக்கணும், தெரியுதா? அப்படி ஆட்கள் தான் அதை விட்டு வெளியில் வர முடியும். என்றும் பிறந்திறந்து ஆழாமை ஆண்டு கொண்டான், என்றும் பிறந்திறந்து ஆழாமை ஆண்டு கொண்டான். பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது சிவருமானுக்கு. பாக்கி பேரெல்லாம் பிறக்கணும் இறக்கணும், பிரம்மாவும் பிறக்கணும் இறக்கணும், திருமாலுக்கும் பிறப்புண்டு இறப்புண்டு, தேவேந்திரனுக்கும் பிறப்புண்டு இறப்புண்டு, தேவர்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உலகத்தில் அவ்வளோ பேருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. ஆனால் ஒருத்தனுக்கு தான் கிடையாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. என்றும் நம்மெல்லாம் என்றைக்கும் பிறந்து இறந்து அப்படி. அவன் சொன்னேன், என்றும் பிறந்திறந்து மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி அப்படின்னு கோத்தும்பியில் போடுறார்ல. மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்தன்னு போடுறார். மரணம் பிறப்பு. அதனால் புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறந்து இறந்து. அதைத்தான் என்றும் பிறந்திறந்து அந்த வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கிறார் பற்றியலா? புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறத அழகாக மொழிபெயர்த்திருக்கார். என்றும் பிறந்திறந்து ஆளாமை ஆண்டு கொண்டான். நம்ம அதுக்குள்ளே பிறந்து இறந்து. ஒரு பெரிய செட்டியார், அவர் எனக்கு 55-60 வயசு இருக்கும்போது அவரை நான் சந்திக்கிறேன். அப்போ அவருக்கு 75-80 வயசு. நான் சொன்னேன், நீங்கள் 100 வருஷம் இருப்பிய அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், சோனமனா, எங்கள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு, சோனமனா நான் 100 வருஷம் இருக்கலாம், ஆனால் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்னாரு. இதே இட்லி இதே சோறு தானே, இதே இட்லி இதே தோசை தானே, இதே இட்லி இதே தோசை தானே, இதுக்கு எதுக்கு 100 வருஷம் இருக்கணும் அப்படின்னு எங்களை சொன்னேன். இந்த இதே இட்லி இதே தோசை அந்த அது என் மனசில் பதிஞ்சு வச்சு. எத்தனை வருஷம் இருந்தாலும் அதே இட்லி அதே தோசை தானே. அதனால் இதுக்கு எதுக்கு பிறப்பு பிறப்புக்கிறான். ஏன்னா இதே இட்லி இதே தோசை, அப்புறம் இறப்பு, அப்புறம் திரும்பி பிறப்பு, அப்போ இதே இட்லி இதே தோசை. இதுக்கு எதுக்கு என்றும் பிறந்திறந்து ஆளாமே ஆண்டு கொண்டான். என்ன அவன் ஆண்டுக்கிட்டேன், அவன் முடிச்சோன்னே வச்சுக்கிட்டேன்.
அது இப்போ நம்மளெல்லாம் பகவான் ஆண்டு கொண்டுருக்காருங்க, சந்தேகம் கிடையாது. பகவான் நம்மளை பிடிச்சி வச்சுக்கலைன்னா, நம்மளை ஆட்சி செய்யலைன்னா நம்மளுக்கு புத்தி இப்படியே போகாது. நமக்கு புத்தி இப்படியெல்லாம் போகாது. வேறு எங்கேயாவது போய்கிட்டுங்க புத்தி, அது எங்கேயாவது போகும், தடுக்கவே முடியாது. அந்த புத்தி கொண்டே எங்கேயாவது மாட்டி விடும். ஆளாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளவெறிந்தான், கன்றால் விளவெறிந்தான். யார்? திருமால். அதுதான் கண்ணன். கண்ணனா கிருஷ்ண பரமாத்மா திருமால் பிறந்தார்ல, 7வது அவதாரம். அப்போ அவனை சின்ன பிள்ளை 3 வயசு 4 வயசு, அவனை கொல்றதுக்காக ராட்சசர்கள்லாம் கிளம்பிட்டாங்க. பல ராட்சசர்களை கம்சன் கிளப்பி விட்டேன். அதில் 2 ராட்சசம் வந்திருக்கேன். எப்படி திட்டமிட்டு வந்திருக்கேன், கோகுலத்துக்கு வந்திருக்காங்க. என்னென்னா, ஒருத்தன் கண்ணுக்குட்டியாக வர்றேன், ஏன்னா கோகுலத்தில் கண்ணுக்குட்டி அதிகம். அப்புறம் விளாமரம் அதிகம், எங்கே பார்த்தாலும் விளாமரமாக இருக்கும். அதில் ஒருத்தன் விளாமரமாக வந்து நிற்கிறேன். ஒருத்தன் விளாமரமாக நிற்கிறேன், ஒருத்தன் கண்ணுக்குட்டியாக நிற்கிறேன் கீழே. அவங்களுடைய திட்டம் என்ன, அந்த பையன் அப்படி வந்துக்கிட்டு இருப்பேன், சின்ன பிள்ளை தானே, தோட்டத்தில் விட்டுருவான். அவன் அப்படி தவழ்ந்து வருவேன். வர்ற போது கண்ணுக்குட்டி அவன் மேலே முட்டை வரணும், கண்ணுக்குட்டியாக இருக்கிறவன் முட்டணும், முட்டையை அவனை கொண்டு விடணும். அதில் முடியலை, தப்பிச்சுக்கிட்டான், மிஸ் ஆகிட்டான். செகண்ட் சான்ஸ் என்ன, மேலே இருக்குல்ல மரம், அந்த மரத்தில் விளாம்பழம், பெரிய பழம், அந்த பழம் வந்து டப்புன்னு அந்த தலையில் விழுகணும். விழுந்தால் செத்து போய் அவன் இப்போ உத்தரவு செத்து போயிட்டேன். அதனால் கல் விழுந்து சாவேன். அப்படியே இந்த பழம் விழுந்து சாகிறது. ஒன்று கன்றால் கொல்லணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் பழத்தால் கொல்லணும். அங்கேருந்து விளாம்பழம், விளாம்பழம் கொட்டையாக இருக்கும் தெரியுமா? விளாம்பழம் சும்மா மாம்பழம் மாதிரி இருக்காது, வாழைப்பழம் மாதிரி இருக்காது, அது கொட்டையாக இருக்கும். அது டொப்புன்னு தலையில் விழுந்துச்சுன்னா தலை போயிடும்ல. அதனால் அது ஒன்று கன்று, இன்னொன்று விழா, இந்த 2 நிற்குது. கண்ணை நடந்து வரும், அப்படி தவழ்ந்து வரேன். தவழ்ந்து வருவது கண்ணுக்குட்டி முட்டை வந்துச்சு. அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சி அந்த கால் இருக்கு பாருங்கள், கால் 2ஐயும் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சி அப்படி அப்படி வீசி அந்த பழத்து மேலே, பழம் விளைவுக்கு தயாராக இருக்குது, அது மேலே எரிஞ்ச உடனே இது போய் அது மேலே மோதின வேகத்தில் இதுவும் செத்துச்சு, அந்த பழமும் செத்துச்சு. பழமாக இருந்த அந்த ராட்சசனும் செத்து போனேன். ஒரே கல்லில் 2 காயின்னு எதைத்தான் சொல்கிறது. ஒரே கல்லில் 2 காயின்னு சொன்ன பாருங்க. அதை இவன் வந்து ஒரு கன்றை தூக்கி எறிஞ்சேன், அங்கே காய் கீழே விழுந்தது. கன்றை தூக்கி எழுந்த இந்த பழம் கீழே விழுந்து. அதை ரொம்ப அழகாக மகாபாரதத்தில் கர்ணனை நிறுத்துறதுக்கு, அவனை தன் பக்கம் சேர்க்கறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா தூது போன ஒரு 5 காரியம் செய்வார். அதில் ஒரு காரியம், அவனை மனசை மாற்றி பஞ்சபாண்டவரோட வச்சு சேர்த்துடணும் அப்படிங்கிறது. அவனுக்கு தன்னுடைய பிறவி தெரியாது, ஜனனத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. அதனால் சொல்கிறார், நீ குந்தி மகனப்பா, இந்த 5 நீ இந்த அண்ணே அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே, அப்படியா கிருஷ்ணா, எனக்கு இது தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னை போரில் எதிர்க்க முடியாதவன், வீரத்தால் எதிர்க்க முடியவன்லாம் நீ யாருக்கு பிறந்தவன் என்ற வார்த்தைகளை வீசி என்னை கேவலப்படுத்தி, என்னை அவமானப்படுத்தி, என்னை தலைகுனிய வைத்தார்கள். வீரங்களெல்லாம் போய்விட்டன, அப்படி என்னை பாடுபடுத்தினார்கள். இப்போ எனக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை நீ ராஜமாதா குந்தியினுடைய மகன் என்ற மிகப்பெரிய செய்தி எனக்கு நீ சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ இப்போ அதுக்காக, இந்த செய்தியை சொன்னதுக்காக உன் பக்கம் கூப்பிட்ற. நான் இதுவரை துரியோதன பக்கம் இருக்கேன், நீ இப்போ உன் பக்கம் கூப்பிட்ற, பஞ்சபாண்டவர் பக்கம். அப்போ உனக்கு ஒன்று சொல்கிறேன், கன்றால் விளவறிந்தும் கடையால் குடைபிடித்தும் குன்றால் குடைபிடித்தும் கோவிந்தா, நீ எப்படின்னா கன்றால் விளவெறிந்தாய், கன்றை எடுத்த தூக்கி விளாமரத்து மேலே எறிஞ்ச, கன்றும் செத்து போச்சு, அந்த பழம் விழுந்து அதுவும் செத்து போச்சு. ஆனால் நீ கன்றை எரிஞ்ச, பழம் கீழே விழுந்தது. அது மாதிரி என்னை நோக்கி ஒரு உண்மையை நீ எரியிற, நான் உன் பக்கம் விழுவேன்னு நினச்சியா அப்படின்னு அந்த அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது, கன்றை எரிஞ்சேன் பழம் விழுந்தது, நீ அன்னைக்கு சின்ன பிள்ளையில, இப்போ என்ன நோக்கி ஒரு செய்தி எறிகிற, ஒரு உண்மையை, எனக்கு தெரியாத தகவலை, அதுக்காக நான் உன் பக்கம் விழுந்துருவேன் நினைக்கியா அப்படின்னு அந்த கருத்து. அது வந்து முரண்டொடைன்னு சொல்கிறது இலக்கணத்தில், அது முரண்டொடை, அப்படி பொருள் கொள்ளணும். அது மாதிரி அந்த கன்றால் விளவெறிந்தும்னு வில்லுபுத்தூரார் பாடுறார். அதைத்தான் இங்கே எழுதுனேன், கன்றால் விளவெறிந்த, அதே வார்த்தை பற்றிலா, கன்றால் விளவறிந்தான் திருமால். கன்றால் விளவெறிந்தானா திருமால். அவன் பிரமன் காண்பறிய குன்றாத சீத்தில்லை அம்பலவன் குணம்பருவி, அவர்களெல்லாம் சிவபெருமானை பார்த்தவங்க இல்லை. அவன் கன்றால் விளவெறிஞ்சேன் திருமால், அது வேறு விஷயம், அது அவனுடைய சிறப்பாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு கூட சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கலையே, பிரம்மனுக்கும் கிடைக்கலையே. அவங்க சிவபெருமான் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக ஒளிப்பிளமாக இருந்தான் திருவண்ணாமலையில். அடியும் முடியும் பார்க்க போனார்கள், முடிஞ்சதா?
அவங்களால பார்க்க முடியல. காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம்பரவி. குன்றாத சீர்த்தில்லை, எவ்வளவு புகழ் தெரியுமா இந்த தில்லைக்கு. குன்றாத, குன்றுனதே கிடையாதுங்க. அது குன்றாத சிறப்பு. இன்றைக்கும் தில்லைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ வருஷங்கள் யுக யுகமாக இருக்குங்க தில்லை. அதாவது மேலே கைலாசமலைக்கு அடுத்தபடி காலத்தி, நம்ம பகுதியில் காலத்திக்கு அடுத்தபடி தில்லை. அவ்வளவு முக்கியமான இடம் அது. அந்த காலத்தியாவது மலை, கைலாசமாவது மலை, தில்லையில் என்ன மலை இருக்குது? கிடையாது, மணல் தான். ஆனாலும் குன்றாதங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தல. குன்று வந்து குன்றாது, குன்று வந்து குன்றாது. ஆனால் இது குன்று இல்லையே, தில்லை மணல் வெளி தானே. ஆனாலும் குன்றாதங்கிற வார்த்தையை ஏன் போட்டான்னா, குன்றுக்கு இருக்கிற பெருமை இவருக்கு உண்டு. கைலாசத்துக்கு காலத்திற்குள்ள பெருமை இந்த தில்லைக்கு உண்டு. அதனால் குன்றாத தில்லை, சீர்ன சிறப்பு தில்லை. அம்பலவன் குணம் பரவி, அங்கே அம்பலத்தில் இருக்கிறேன் நடராஜா, அவனுடைய குணத்தை பரவி. துன்றார் குழலினி தோல் நோக்கம் ஆடாமோ. நல்ல குழலை உடைய பெண்களே, நம்ம தோல் நோக்கம் ஆடுவோம். வாங்க, தோலை பார்த்து கொண்டு ஆடுவோம். பொருட்பற்றி செய்கின்ற பூசணிகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்காலசம் ஊனமுதம். இது ஒரு கதை. என்ன, கண்ணப்ப நாயனார் கதை. இந்த திருவாசகத்தில் அங்கங்கே இந்த நாயன்மாருடைய சரித்திரம் மாற்றி மாற்றி பல சரித்திரங்கள் வருது. அதில் இது ஒரு சரித்திரம். என்ன சரித்திரம்? பொருட்பற்றி செய்கின்ற பூசணிகள். பல பூசை பொருள் பற்றி தான் பல பொருள், அதுக்கு பல பொருள்கள் இருக்கும். பல பூசைகளுக்கு பல பொருள்கள் இருக்கும். என்ன பொருளுக்காக அதை செய்கிறார்கள்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் பிரார்த்தனையாக இருக்கலாம், சில பேர் கல்யாணம் நடக்கணும்னு பூசை போடுவாங்க, சில பேர் அவங்க பாரம்பரியாக போடுறோம் சார் பூசை. அது ஒரு பொருள் பற்றியதாக தான் இருக்கும். பொருட்பற்றி. இப்போ ஆகம பூஜை, அப்படி செய்கிற பூஜைக்கெல்லாம் என்ன பூஜை? ஆகம பூஜைன்னு சொல்லுது. அது யார் வந்து செய்வாங்கன்னா, சாஸ்திரிகள் வந்து செய்வா, சாஸ்திரோக்தமாக செய்வா. அப்படித்தான் அந்த காலத்தில் ஒரு பூஜகர் இருந்தார். அவர் காலத்தி மலையில் காலத்தியப்பர் இருக்கார். அவருக்கு தினம் போய் பூஜை பண்ணுவார். அவர் பண்ண பூஜைக்கு பேர் ஆகம பூஜை. அதுக்கு பேர் என்ன? இப்போ கோயிலில் நடக்கிறதா ஆகம பூஜை. சாதாரண இப்போ நம்ம வீட்டில் செய்கிறது ஆத்மார்த்தமான பூஜை. இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதெல்லாம் ஆத்மார்த்தமான பூஜை, அன்பு பூஜை, பக்தி பூஜை. ஆகமம் கிடையாது. நம்ம ஆகம பூஜை செய்யலை, ஆனால் அவங்க செய்கிறது ஆகம பூஜை. அப்படி அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, திருக்காலத்தில் மலை மேலே திருக்காலத்தியப்பன் இருக்கார், சிவலிங்கம். அவர் இயற்கையாக தோணும் சிவலிங்கம், சுயம்பு. அதுக்கு எப்படி அங்கே பூஜை பண்ணுவார்னா, பொன்முகல் யாரு கீழே ஓடுது, அந்த தண்ணியை ஒரு குடத்தில் எடுத்துக்குவார். அப்புறம் பூவெல்லாம் எடுத்துக்குவார். குடலையில் பூ எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் தீர்த்தம், பூ முதல்ல தீர்த்தம் முக்கியம். அப்புறம் ரெண்டாவது பூ. சுவாமிக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல தீர்த்தம், ஜலம், பூவோடு தூபம், மறந்தறியேன். அப்படி தான் பாடுறாரு நாமக்கரசர். ஜலம்தான் முக்கியம். ஜலத்துக்கு அப்புறம் பூ. இப்போ ஜலம் எங்கேருந்து எடுத்துக்கிறாரு? பொன்முகலி ஆற்றுல பொன்முகலி ஆறு ரொம்ப உத்தமமான ஆறு, அதில் எடுத்துக்கிறார். திருக்காலத்தில் கீழே ஓடுது. அப்புறம் பூ எடுத்துக்கிறாரு ஒரு குடலையில். பூ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அப்படி தான் பாடுறோம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் நம்ம மகேஸ்வர பூஜை நடக்கிற போது அதுதான் கடைசியாக சொல்லுவோம். அந்த பாட்டை சொல்லி தான் சாப்பிடுவோம். அன்னம் பாலிக்கும்னா எத்தனையோ இடத்துல அன்னம் பாலிக்கிறேன், ஆனால் சிற்றம்பலத்தில் அன்னம் பாலிக்கிற மாதிரி எங்கேயும் பாலிக்கிறல. அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்னம் பாலிக்கிற இடம் அந்த இடம். அதனால் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் மீட்பு விசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டுற இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியேன்னு பாடுவார்கள். அந்த பாட்டை பாடித்தான் நம்ம அன்னம் பாலிப்போம். அப்படி அந்த பூஜை அவர் செய்கிறாரு. யார்? அந்த சிவாச்சாரியார். என்னென்ன சிவாச்சாரியார் செய்கிறக்கு பூஜைக்கு பொருட்பற்றி செய்கின்ற பூசணைகள், அதெல்லாம் ஆகம பூஜை. அதுக்கு என்னென்ன முக்கியம்? தீர்த்தம் முக்கியம், அதுக்கப்புறம் பூ முக்கியம், அதுக்கப்புறம் நைவேத்தியம் முக்கியம். இதெல்லாம் அவர் எப்படி நைவேத்தியம் கொண்டு வர்றாரு? தீர்த்தம் ஒரு குடத்தில் பொன்முகலி ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. பூ எங்கேருந்து அங்கே பூத்திருக்கு, பூ காட்டு பூ, அந்த பூக்கெல்லாம் கொண்டு வர்றாரு குடலையில். நைவேத்தியம் வீட்டிலையே அன்னம் போட்டு கொண்டு வருவார். கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணுற போது என்ன சொல்லுவார்? வேதம் சொல்லுவார். இதை
கண்ணப்ப நாயனார் கண்ணப்பன் அவனுக்கு கொஞ்சம் வயசு தான், வாலிபன். அவனுக்கு பட்டம் கட்டிட்டாங்க. அவன் அப்படி தன்னுடைய நண்பன் நாணன் காடன் 2 பேரை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறான். ஒரு பன்றியை கண்டுபிடிச்சிட்டாங்க. பன்றி வேட்டையில் கிளம்பிட்டாங்க. பன்றி வேகமாக ஓடும். பன்றி பின்னாலே இங்கே ஓடுறாங்க. மலை மேலே ஏறிட்டாங்க. நாணன் காடன் 2 பேரும் தான் இவனோட வந்தவன். பாக்கி மேலே முடியல. மலை மேலே ஓடணுங்க. மலை மேலே நடக்கிறதே கஷ்டம், மலை மேலே ஏறுறதே கஷ்டம். இவன் ஓடுறாங்க. அவனுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா பன்றியை பிடிக்கிறது தான் நோக்கம். ஆனால் பகவான் அங்கே இருக்காது. அவருடைய நோக்கம் என்ன, இவனை பிடிக்கணும். ஒருத்தரை பிடிக்கணும், தெரியுதா? ஒருத்தரை பிடிக்கணும். யாரை பிடிக்கிறாங்களோ அப்புறம் தான் தெரியும். இவன் பன்றியை பிடிக்க ஓடுறாங்க, அவர் இவனை பிடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் ஒருத்தன் விலகிட்டான், ஒருத்தன் போயிட்டான். மேலே போயாச்சுன்னா அந்த சாமியை பார்த்துட்டாங்க. சாமி அங்கே இருக்குது. அது வரைக்கும் சாமியை பார்த்தவன் இல்லை. சின்ன பையன் தான், 14 வயசு. நான் காடன் இருக்கால, அதை ஒருத்தனை பார்த்து கேட்குறேன். ஒருத்தன் தான் இருக்கேன். டேய் இது என்னடா அது அப்படிங்கிறேன். தாண்டா காலத்தை போடுறா, சாமிடா. இவர் ஏன்டா இங்கே இருக்கார் காட்டுக்குள்ளே தனியாக? மிருகமெல்லாம் இருக்கே, காடை இதுக்குள்ளே ஏன்டா இருக்கார்? அது தெரியல, ரொம்ப காலமாக அவர் இருக்காரா அப்படின்னு. இங்கே என்னடா நடக்கும் அவன் கேட்குறான். ஒன்று கேட்குறேன், இங்கே என்னடா இங்கே என்ன நடக்கும்? அவன் வந்து சிவாச்சாரியர் ஒருத்தர் வருவார். அவர் இந்த பொன்மலை ஆற்றுலையும் தண்ணி கொண்டு வருவார். கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுட்டு வருவார். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு பூவை போட்டு அதுக்கப்புறம் மொனன்னு என்னமோ சொல்லுவார் வேதம். அதான் சொல்கிறேன், மொனன்னு அதான் சொல்கிறாங்க. யாரும் முணுமுணுச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்ம நாட்டில் வேதத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கேன், முணுமுணுக்கிற அதில் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தான் சொல்கிறேன். அதே சொல்கிறாங்க. அவன் நமக்கு வேதம் சொல்கிறாருன்னு நீங்கள் ஆனால் பொம்பளை அந்த ஐயர் என்ன சொல்லி அவர் ரொம்ப முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தான் சொல்லுவா. நீங்கள் நம்ம நாட்டில் நீங்கள் கேட்டு பார்க்கணும். பொம்பளையை போகிற அப்படி தான் சொல்லுவார். ஏப்பா அவர் என்ன சொல்கிற ஐயர், அவர் என்னமோ மனம் முடிச்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்பா. அவர் வேதம் சொல்கிறாருனே சொல்ல தெரியாது. அது சொல்கிறது வேதம்னே தெரியாது. என்னமோ முணுமுணுக்கிறாரு அப்படிம்பா. அதைத்தான் இவரும் சொல்கிறேன். அவர் என்னமோ வந்து முணுமுணு பார்ப்போம் மனம்னு அவ்வளோதான். அப்புறம் என்னத்தையோ வைப்பது அண்ணங்கன்னா என்னமோ படைப்பார். ஓஹோ இப்படியெல்லாம் பண்ணுவாரா, அப்போ நம்மளே எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறேன். அங்கே இருந்து போய் கீழே இறங்கி பக்தி வந்துருச்சுங்க. அப்போ நம்மளே பிடிச்சி இவன் பாட்டு வீட்டுக்கு வர வேண்டியானே. இப்போ நீங்கள் வர்றிய இது முடிஞ்சதுன்னா நீங்கள் உடனே வீட்டுக்கு போயிடல. நம்ம எப்போ முடிஞ்சால் வேலையை முடிஞ்சால் வீட்டுக்கு போயிடணும்னு நான் சொல்லுவேன். நான் மீட்டிங் போவேன். ராத்திரி 11 மணிக்கு முடிஞ்சால் கூட 11 காரில் கொண்டாந்து 12:30 கொண்டாந்து நான் வீட்டில் விட்டுருங்க அப்படின்றேன். முடிஞ்சால் உடனே நம்ம கிளம்பி வந்துடணும். அதான் சாஸ்திரம். இவன் வீட்டுக்கு வந்து சேர வேண்டியானே. இவன் பன்றி வேட்டைக்கு போனவன் தானே. பன்றி ஓடி போயிடுச்சுன்னா வீட்டுக்கு வர வேண்டியதானே. இவன் அவருக்கு என்ன ஒன்று வாருங்க, அதை நானும் பண்ணுறேன்னு போய் பொன்முகலை ஆற்றுல போய் தண்ணி எடுத்தாரேன். எப்படி எடுத்தாரன் தெரியுமோ? அவங்களோட ஒன்றும் தீர்த்த குடமெல்லாம் கிடையாது, வாயிலே கொண்டு வர்றேன். அந்த தண்ணி அப்படி வாயில் பிடிச்சிக்கிட்டேன். அதுதான் தீர்த்த குடம். வாய்க்குள்ளே தீர்த்தம் இருக்குது. பூ என்ன பண்ணுறேன், பூவை பறிக்கிறேன். அந்த காட்டு போகிற வச்சு தலையில் சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த நாணங்கிறவன் அவனுடைய நண்பன், அவன் ஏற்கனவே ஒரு பன்றி அடித்து வச்சுருக்கேன். அந்த பன்றி கறி அதில் வந்துருச்சுடா, நல்லா இருக்கா, சாப்பிட்டு பாடுறானே. அதை எடுத்து அப்படி வாய்க்குள்ள வச்சு பார்க்குறேன். நல்லா வெந்ததெல்லாம் தேக்காய் இலையில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து வர்றாங்க. எங்கே மலைக்கு மேலே திரும்பி வர்றேன். வந்தால் அதை பார்க்குறேன். பார்த்தா அந்த இடத்துல நாய் அவன் பக்கத்தில் நிற்குது. செருப்பு போட்டிருக்கேன். அந்த செருப்பு கால்னால எல்லாத்தையும் தள்ளுறேன். தள்ளிவிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அவருக்கு மேலே வாயில் இருக்கிறத கொப்பளிக்கிறேன். அதான் தீர்த்தம். அப்புறம் பூ தலையில் இருக்கு பாருங்கள், அப்படின்னு உதறேன். தலையில் இருக்க பூவெல்லாம் கொட்டிருச்சு. அவர் வேலை பூ போட்டாச்சு. பக்திங்க. இது வந்து ஆகம பூஜை, ஆகமத்துக்கு விரோதம், அனாச்சாரம். அவர் பண்ணது ஆச்சாரம், இவன் பண்ணது அனாச்சாரம். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஆச்சாரம்ங்கிறது வேறு, அனாச்சாரம். நம்மெல்லாம் முக்கால்வாசி அனாச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இங்கே இந்த தேவாரம் திருவாசம்லாம் படிக்கிறோம். முற்ற முடியும் எல்லாம் உட்காந்தோடனே எல்லாம் உட்காந்தோடனே விவரம் தெரியாது ஆமாட்டு வச்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். அங்கேருந்து சொல்கிற ஒருத்தர், ஐயா எல்லாம் இந்த பூஜைக்கு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே பாதி சாப்பிட்டேன். அதுக்குள்ளவே ரொம்ப பேருக்கு தெரியல. பக்கத்தில் இருக்க என்ன பண்ணுறான்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் தான் நம்ம பண்ணணும். கூட்டங்களில் அவன் என்ன பண்ணுறான், ஐயர் என்ன பண்ணுறாரு, பெரியவங்க என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இந்த கண்ட பேக பண்ணுறதெல்லாம் பார்க்கப்படாது. பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயர் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறவங்க என்ன, அப்படி பார்க்கணும். பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு ஆச்சாரம் கூட நமக்கு வச்சோன்னே சாப்பிட்றேன். அவன் வடை வச்சவன் திரும்பி சார் உங்கள் இடையில வடை வச்சலாம் அப்படிங்கிற அதுக்குள்ளே அது வாய்க்கில் போயிடுச்சு. லட்டு வச்சாங்க சாப்பிட, லட்டு வச்சாங்க, அதெல்லாம் தின்னாச்சு அப்படி வைக்க தின்னு விட்றேன். அவனுக்கு சந்தேகம் வரும், அதுக்குள்ளே எப்படியா தின்னேன்
அங்கெல்லாம் படிக்கவே இல்லை. இன்னும் அன்னம்பாலிக்கும் தில்லை சித்திரம்லாம் நான் படிக்கவே இல்லை. அதுக்குள்ளவே முடிச்சு. இவங்க ஆச்சாரம் தெரியாதுங்க. கண்ணப்பனுக்கு என்ன ஆச்சாரம் தெரியும்? அவன் வாயில் இருக்க துப்புறேன். தலையில் இருக்கிறத கொட்டலாமா? தலையில் வச்ச பூ சாமிக்கு வைக்கலாமா? இப்போ உங்களுக்கு பூ தர்றா கோவிலில் தலையில் வச்சுக்கிட்டிய, அப்புறம் வீட்டுக்கு வந்து சாமிக்கு பூ இல்லாமல் இருக்கு, தலையில் இருக்க பூ எடுத்து வைக்கலாமா? வைக்கப்படாது. கையில் இருக்க பூ வைக்கலாம். கையில் தந்தா கையில் வச்சுருக்கே பூ கொண்டா சாமி வைக்கலாம். தலையில் வச்ச பூ வச்சு சாமி வாயில் போட்டு எடுத்துக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அது அனாச்சாரம்னு சொல்லுவேன். இவன் தலையில் இருக்க அப்படி உதறேன், பூ போட்டாச்சு. அப்புறம் ஆகாரம் என்ன வாய் நான் தொட்டு பார்த்து நல்லா வெந்ததாக கொண்டாந்துருக்கேன். சபரி மாதிரி இவன் சபரியும் இப்படி தான் கொடுத்தா ராமனுக்கு. தொட்டு பார்த்து நல்லா வெந்திருக்கு. இது சாமிக்கு என் சாமிக்கு கொண்டாந்து அதை படி என் சாப்பிடுங்கிறேன். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் காட்டுக்குள்ளே போயிடுவேன், வேட்டையாட போயிடுவேன். இதுக்கெல்லாம் அவர் வருவார், வந்து பார்ப்பார். சிவாச்சாரி என்னடா இது எங்கே பார்த்தாலும் காட்டு பூவா கிடக்கு, என்ன பனிக்கறியெல்லாம் கிடக்கு, இது என்னடா இது எவனோ ஒருத்தர் அனாச்சாரம் பண்ணியிருக்கான்னு. அப்புறம் அவர் கூட்டுவார். மறுநாள் இதே மாதிரியும் பண்ணேன், மறுநாள் இதே மாதிரி பண்ணேன். 5 நாள் அவர் அந்த சிவாச்சாரியாரை 5 நாள் தான் பார்க்குறாரு. இவன் 5 நாள் பண்ணிட்டேன். சிவாச்சாரியாருக்கு ஒன்றும் பண்ணல. யாரோ ஒரு அனாச்சாரம் ஒருத்தன் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறேன். அவன் ராத்திரி கனவுல சாமி தோணி அவர் என்ன சொல்லி, நீ என்னப்பா நீ, அவன் யார் தெரியுமா? கண்ணப்பப்பானே, அவன் பெரிய பக்தன், என்னுடைய அன்பன். அவன் முணுமுணுன்னு முணுக்கிறான்ல, நீ நாளைக்கு வந்து பாடு, நீ நாளைக்கு பாட வேணும். அது வேதப்பா, எனக்கு வேதத்தை விட ரொம்ப உண்மையானது. அவன் கொண்டாந்து ஊத்துறாம தண்ணி, அந்த தண்ணி கங்கையை விட எனக்கு விழுமினது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவன் போடுற பூ தாமரை பூவோட கற்பக பூவோட எனக்கு உயர்ந்தது. அதனால் நீ நாளைக்கு பாரு மறைஞ்சிருந்த அப்படிங்கிறாரு. அவர் வந்து மறைஞ்சிருக்கிறார். இதான் கடைசியில் 6வது நாள். 6 நாளில் அவனுக்கு ஞானம் கிடைச்சது, முக்தி கிடைச்சதுங்க கண்ணப்பனுக்கு. அதனால தான் இவர் பாடுறாரு பின்னால் ஒரு பாட்டில், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்னை கண்ட பெண் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டார் அப்படின்னாரு. அவன் அவ்வளோ ஆச்சாரம் பண்ணேன். அவன் சிவாச்சாரியார், நான் அவ்வளோ அனாச்சாரம் பண்ணேன். ஆனால் அவன் பண்ண அனாச்சாரம் நீ ஏற்றுக்கிட்டியே, அந்த அன்பு எனக்கு இருக்கா, அந்த பக்தி இருக்கா, கண்ணப்பன் மாதிரி பக்தி, அதைத்தானே நானும் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ பக்தி இருக்கான்னு கேட்குறாரு. ஆனால் ஒரே ஒருத்தர் கம்பேர் பண்ணது அவர் தான். கண்ணப்பனை தான் ஒப்புறாரு. கண்ணப்பன் பண்ண பிறகு அனாச்சாரம். ஆனால் சாமி அதைத்தானே ஏற்றுக்கிட்டாரு. அவன் வர்றேன், கண்ணப்பன் கண்ணுலேருந்து அப்படி ரத்தம் வருது. இவன் என்ன சாமி இப்படி கண்ணுலேருந்து ரத்தம் வருது அப்படிங்கிறேன். என்னென்னமோ பச்சளையெல்லாம் தெரிஞ்ச பச்சளையெல்லாம் ஊற்றுறேன், நிற்கலை. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, கண்ணுக்கு கண் ஊனுக்கு ஊன் அப்படிங்கிற ஒரு கருத்து ஞாபகம் வருது. அப்படியா, அடே நான் இவ்வளோ நேரம் மறந்துட்டேன் சாமி, எனக்கு தெரியும், என் கண்ணை ஒன்றை எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை எடுத்து அந்த எழுத்த கண்ணில் வச்சேன். வச்ச உடனே அது நின்றுச்சு, ரத்தம் வந்தது. குதிக்கிறேன், அடாடா நான் கண்ணை வச்சேன்னு உனக்கு ஒட்டிக்கிடுச்சு பத்தியா, நின்று வச்சு பத்தியா. இதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ரேஷன் சொல்கிற மாதிரி கண்ணை எடுத்து கண்ணை வைக்கலாம் பாருங்கள். இது அன்றைக்கே நடந்திருக்கு. 2வது கண்ணிலேருந்து வந்துடுச்சு ரத்தம். இப்போ அவன் கவலைப்படலை. முதல் தடவை கவலைப்பட்டான், 2ஆம் தடவை என்ன எனக்கு தான் 2வது கண் இருக்குல்ல, நம்மளா இருந்தால் போய் அவனுக்கு வேறு வேலை இல்லைட்டு போயிடுவோம். ஏன்னா ஒன்றுன்னா அவன் இப்போ நம்மோட பிச்சை வர்றான்னு கேட்க வர்றவன் ஆச்சிமே என்ன அதான் கொஞ்சம் கஞ்சி இருந்தால் ஊற்றுங்க அப்படிமே. ஒன்று கொஞ்சம் கஞ்சி இந்தாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஞ்சி ஊற்றுவா. ஆச்சியும் என்ன கொஞ்சம் குழம்பு இருந்தால் ஊற்று. குழம்பு உனக்கு வேறு வேலை இல்லை, கஞ்சி குழம்பு அம்பிட்டு இங்கேயே வாங்கடா, அடுத்த வீடு போய் பார்ப்பியா, 4 வீடு போய் பாடுறா சொல்லிடுவா. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகையின. ஒன்று கேட்குறது தான் ஈகைனா ஒன்று தான் கேட்கணும், நம்ம ஒன்று தான் கொடுக்கணும். அதான் வரியார், அதான் ஈகை. ஒப்புரவுனா பெரிய தர்மம் பண்ணுறது, காலேஜ் கட்டுறது, குளம் கட்டுறது, கோயில் கட்டுறது, அது பெரிய தர்மம். இந்த ஒருத்தர் வந்து கேட்குற பாருங்க, அந்த கேட்குறேன் ஒன்று தான் கேட்பேன். நீங்கள் பாருங்கள், சோறு கொடுங்க, குழம்பு இருந்தால் கொடுங்க, அடுத்து குழம்பு வாங்குறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன், ஊறுகாய் வாங்குறதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவேன். அவனுக்கே அந்த தர்மம் தெரியும். அதனால தான் வள்ளுவர் அதை வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகையினார். இப்போ 2வது கண்ணுலேயே ரத்தம் வருது, அட போய் அவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு போயிருக்கலாம். என்னையா இப்போ என்ன ரத்தம் வந்தால் என்ன, எங்கிட்ட 2வது கண் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது கண்ணை பைக்க போயிடறேன். அப்போ அந்த கண்ணு கரெக்டாக அடையாளம் தெரியும். அவன் போட்டுக்கு செருப்பு கால்னால அங்கே வைக்கிறேன். அந்த கண்ணுக்கு அடையாளம் எதை வைக்கிறேன், செருப்பு காலை தூக்கி அந்த கண்ணில் அடையாளம் வச்சுக்கிறேன். ஆம்ப குத்தி எடுக்க போகிறேன் அந்த கண்ணை, அடையாளம் செருப்பு. அதனால செருப்புற்ற சீரடி வாய் கலசம், வாயில் தான் கலசம், அதெல்லாம் தண்ணி கொண்டாந்துருக்கேன். செருப்புற்ற சீரடி, அந்த சீரடியை தான் கொண்டாந்து தலையில் வச்சேன்.
ஊன் அமுதம், உனக்கு அமுதமாக எதோ வச்சான் நைவேத்தியமா, ஊனத்தான் கொண்டாங்க, வாயில் விட்ட ஊனத்தானே வச்சாவே. ஊன் அமுதம் விருப்புற்று, இது அனாச்சாரம், ஆச்சாரம் இல்லை, அதை விருப்புற்றுங்கிறாரு. அது எவ்வளோ ஆசையாக நீ இது வாங்கின. விருப்புற்று வேடனார், வேடனார்னாரு கண்ணப்ப சேடறிய மெய்குளிர்ந்த அங்கு அருட்பெற்று நின்றவா. அதனால் அது மாதிரி நானும் அருள் பெற வேணப்பா. அவன் அருட்பெற்று நின்றவன், அது மாதிரி எனக்கும் அருள் தோல் நோக்கம் ஆடாமோ. அதை அந்த கதையை சொல்லி நம்ம இங்கே தோல் நோக்கம் ஆடுவோம். இல்லை, ஒரு கதையே முழுமையாக சொல்லிடுறாரு. ஒரு கதையை, நாயன்மார் கதையை ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால், என் நெஞ்சம் வந்து கல் தெரியுதா. கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக, கல் கசியுமா, கல் கசியுமா, கசியும் எப்போ அந்த போர் போடுறானே, போர் போடுறபோது பார்த்தா சார் ஒரே பாறையாக இருக்குது சார், ஒரு நாளைக்கு 2 அடிக்கு மேலே இறங்கலை சார், தோண்ட முடியலைமே. மண்ணாக இருந்தால் ஒரு நாளைக்கு 15 அடி தோண்டிடுவேன், கல்லாக இருந்தால் 2 அடி தான் தோண்டுவேன் சார், இன்னும் கசியலை சார், கல் கசியலை சாருமே. அது தோன்றவன் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவன் சொல்கிற வார்த்தை இன்னும் கசியலை சாருமே. அப்புறம் சார் கசிஞ்சிருச்சு சார், இந்த தண்ணி வருது சார், பற்றியெல்லாம் கசிகிறதுன்னு பேர். கல் கசியுது, கல்லுலேருந்து தண்ணி வருது பற்றியெல்லாம். அது மாதிரி என்னுடைய நெஞ்சம் கல், அதுவும் கசியும். நீங்கள் எவ்வளோ பேர் கல் கசிஞ்சு எவ்வளோ பேர் எவ்வளோ உதவி செய்கிறோம். உலகத்தில் கல்லாக இருந்தவெல்லாம் எவ்வளோ உதவி செய்கிறோம். நம்ம சரித்திரம் படிக்கணும், டிவியில் பார்க்குறோமே எவ்வளோ பேர். அதனால் ஒரு நடிகன் ஒருத்தன், ஒரு விளையாட்டு வீரன் ஒருத்தன் போகிறேன், அங்கே ஒருத்தன் தோல் தைக்கிறேன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டேடியத்தில் தோல் தைக்கிற ஸ்டேடியம், அந்த தோல் தைக்கிறேன் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு ஒரு விளையாட்டு வீரன் போகிறேன். அவன் கேட்குறேன், ஏப்பா நீங்கள் உட்காந்து தச்சுக்கிட்டே உனக்கு என்னாச்சும் கிடைக்குதா அப்படின்னா. எனக்கு 5 மாதமாக ஒன்றும் கிடையாதுங்க, யாருமே இல்லை, ஸ்டேடியமே பூட்டி கிடக்கு, யாருமே வரல, விளையாட்டு இல்லை, எனக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறேன். ஏன்டா நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கலாம், அங்கே 25 வருஷமாக இங்கே தாங்க தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். உனக்கு யாரை தெரியுங்கிறேன். அவன் அந்த காலத்தில் கவாஸ்கர் பேர்லாம் சொல்கிறேன். கவாஸ்கருக்கு முந்தினவே, அப்புறம் டெண்டுல்கர் வரைக்கும் 50 பேர் இங்கே வந்திருக்கா சார், நான் தான் தச்சு கொடுத்தேங்கிறேன். இதெல்லாம் சொன்னோன்னா இவனுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவ்வளோ பேருக்கு நீ இவ்வளோ பெரிய கேப்டனா நீ தச்சு கொடுத்துருக்க, இந்த எங்கள்கிட்ட தைக்கிற கொண்டுமில்ல இந்த 10,000 ரூபா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு வீரன் கொடுத்து போயிருக்கேன். சாதாரண ஒரு விளையாட்டு வீரன் ஒரு 10,000 ரூபா தூக்கி கொடுத்துருக்கேன். அப்போ கல் தானே அவன். அதுக்கு அவன் இந்த கிரிக்கெட் விளையாடுறவனுக்கெல்லாம் என்ன பெரிய நெஞ்சு இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. பந்து விளையாடுறேன் எங்கள் மற்போர் வீரன், அவங்க கேட்டாலும் நீங்கள் ஒன்றும் இதுவாக இருக்கப்படாது, என்ன வேணால் குத்தி பிடிக்கும். அப்புறம் மற்போர் வீரர்கிட்ட போய் நம்ம கேட்டால் குத்து இவாடா உனக்கு 2 குத்து தர்றேமே. அதனால் கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக, கல் வந்து கசிந்து உருகு, கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுடைய புகுந்தருடைய, கருணையினால் என் நெஞ்சுக்குள்ளே வந்து உட்காந்தியப்பா, இது கல், இதுக்குள்ளே வந்து உட்காந்தியே. நட்பாற்படுத்தன்னை நாளறிய தானி, நல்ல வழியில் என்னை அனுப்புனேன். சொற்பாலதானவா, என்ன சிறப்பு சொல்லும்படியான சொற்பாலதானோ, உன்னை சிறப்பாக சொல்லும்படியாக வந்தவனே. தோல் நோக்கம் ஆடவோமோ, உன்னை பற்றி தோல் நோக்கம் ஆடுவோம். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாயம் 5நோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். இந்த சிவருமான் 8ஆக இருக்கிறான். எப்படி 8 அஷ்டமூர்த்தியாக இருக்கான் சிவருமான். அஷ்டமூர்த்தி என்னென்ன, பஞ்சம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த 5ஆக இருக்கேன். அதுக்கப்புறம் நிலா இருக்கேன், பகலோன்னா சூரியனாக இருக்கேன், அப்புறம் ஜீவாத்மா உயிர் ஜீவாத்மாவாக இருப்பேன். இப்படி அஷ்டமூர்த்தியாக அவன் இருக்கிறேன். அப்புறம் உலகு 7 உலகு அஷ்டமூர்த்தி 7 உலகு. அதான் பாதாளம் கீழ் லோகம் மேல் லோகம்னு 7 உலகம், புனர்லோகம் போர்லோகம்னு சொல்லுவேன். 7 உலகம். ஏன்னா திசை 10த்தான், திசை 10 திசை. எப்படி 8 திக்கு இருக்குல்ல, 8 திக்கு மேலும் கீழும், இந்த 8 திக்கோட மேலும் கீழும். இப்போ அந்த ஐயர் இருக்காரு, நம்ம அந்த நவராத்திரி வரப்போகுது, ஐயர் அந்த குதிரை மேலே ஏறி நின்றுட்டு அந்த குதிரை வாகனத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு அம்பு விடுவார். பத்திரிக்கையில் அம்பு விடுவார். அந்த அம்பு விடுற நிகழ்ச்சி ரொம்ப பேர் ஐயர்கிட்டே போய் பேரம் பேசி வச்சுருப்பாங்க. 100 ரூபா தரேன், என் பக்கத்துலேயே அம்பை போட்டு அம்பு எடுத்தால் ரொம்ப விசேஷம்னு ஐயர்கிட்டே பேசி வச்சுக்கிறது. இவர் எங்கே செட்டியார் எங்கே நிற்காது, அவருக்கு நேரே அம்பை போடுவார். அவர் எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வச்சு சாமி கும்பிடுவாங்க. குழந்தை வரக்கம்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் ஒரு ஐதீகம் உண்டு. ஐயருக்கே அம்பை போட தெரியாது. அவர் அப்போ தான் வருஷத்தில் ஒரு நாள் தான் அம்பே போடுவார். அவர் எத்தனை அம்பு வச்சுருப்பார் தெரியுமா? 6 அம்பு தான் வச்சுருப்பார். 6 அம்பு தான் அவர்கிட்ட இருக்கும்.
ஆரம்பு ஒரு வில்லு. சில பேர் அம்பை போடுறாங்கன்னா வில்லை போட்டுருவேன் ஐயர், அப்புறம் அதே எடுத்து கொடுக்கணும். அம்பு போட்டால் தானே. இந்த ஆரம்பு எந்த பக்கம் போடணும் தெரியுமா? 4 திசைக்கு 4 அம்பு, மேலே ஒன்று கீழே ஒன்று, மேலே ஒன்று கீழே ஒன்று. இதுதான் ஆரம்புங்கிறது. ஆரம்பு தான் அவர் கொண்டாடுவார். இப்போ இவர் 10 திசை எப்படிங்கிற 8 திக்கு, மேலே ஒன்று கீழே ஒன்று, ஆக 10 திசை. அதை திசைன்னு திக்குங்கிறத திசைன்னு திக்குன்னு சொல்லலாம், திசைன்னு சொல்லலாம். அப்படி 7 உலகு அஷ்டமூர்த்தியாக இருக்கேன், 7 உலகமாக இருக்கேன், 10 திசையாக இருக்கேன். அவன் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல்னோம். அந்த ஒருத்தந்தான் அவன் தான் பலவானாக பல விதமாக இருக்கிறான் அவன். அதை பார்த்து நம்ம தோல்நோக்கம் ஆடுவோம். புத்தன் முதலாய புல்லறிவிற் பல்சமயம். இந்த புத்த மதம் அப்பயே வந்துருச்சு. இவர் காலத்திலே புத்த மதம் வந்துருச்சு. இவரை எதிர்த்து தானே புத்தர்கள்லாம் வந்தார்கள். நம்ம கதை சொன்ன ஏற்கனவே ஒரு கதையில் என்ன, புத்தன் முதலாய புல்லறிவிற் பல்சமயம். எப்போதுமே ஒரு மதம் இன்னொரு மதத்தை தாக்கித்தான் பேசுவேன். இந்த டிவியில் நீங்கள் பார்த்தா கொடுத்த ஒரு கட்சி இன்னொருத்தன் தாக்கித்தான் பேசுவேன். அதை ஒரு உயர்வாக சொல்ல மாட்டேன், அது பழக்கம் இல்லை. புத்தன் முதலாய புல்லறிவிற் பல்சமயம். அறிவே இல்லாத புத்தன்னா அறிவாளின்னு அர்த்தம், ஞானின்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். அவனையே புல்லறிவுங்கிறாரு. பற்றிலா, அது பெரிய அறிவுன்னு நம்ம கொண்டாடுறேன் பிற்காலத்தில். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, புல்லறிவுங்கிறாரு. புத்தன்னாலே புதிய அறிவை உடையவன்னு அர்த்தம். ஆனால் புல்லறிவிற் பல்சமயம். இப்படி தான் பல சமயங்கள்னா அதுக்கப்புறம் பல சமயங்கள் வந்திருக்கு. ஞானசம்பந்தம் திட்டுவார் தெரியுமா? ஞானசம்பந்தம் தேவாரத்தை எடுத்தால் ஞமனங் பாரு. இந்த சமணர்கள் பாடுற அந்த பாஷை இருக்கே, அதை ஞமனங் பாரு. ஒரு இந்த வார்த்தை நம்ம மொனங்கிறமெல்லாம் சொல்லுவார். அப்படியே அவர் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அந்த மதத்தை அவ்வளோ வேகமாக கண்டிப்பார்கள் அவர்கள். அது மாதிரி இப்போ இவர் மாணிக்கவாசகர் புத்தன் முதலாய புல்லறிவிற் பல்சமயம். புத்த மதம் தான் முதல்ல தோன்றியது தெரியுமா? நம்ம இந்து மதத்துக்கு அப்புறம் முதல்ல தோன்றிய மதம் புத்த மதம் தான், தெரியுது. அதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சமண மதம் தோன்றியது, ஜெயின் சமணர்கள். அதுக்கு 30 வருஷம் தீர்த்தங்கரர், 30 வருஷம் முன்னால். ஆனால் சமண மதம் பெருசாக வளரலை, புத்த மதம் பெருசாக வளர்ந்துருச்சு. இந்தியாவில் தான் புத்த மதம் எல்லாம் போச்சு. தத்தம் மதங்கள் தட்டுழுப்பு பட்டு நிற்க. சரி, அந்தந்த மதமெல்லாம் இவ்வளோ மதம் வந்துச்சு, புத்த மதம் சமண மதம் என்னென்னமோ மதமெல்லாம் தட்டுழுப்பு பட்டு நிற்க. தத்தம் மதங்கள் தட்டுழுப்பு பட்டு நிற்கன. என்ன அர்த்தம்னா, அந்தந்த மதங்களுக்குள்ளே குழப்பம் இருக்குங்கிறாரு. அந்தந்த மதங்களுக்குள்ளே குழப்பம் இருக்குது, தடுமாறுது அந்தந்த. இப்போ கட்சிகளே அவன் கட்சி, நீ ஏன்டா அந்த கட்சியை நீ எதுக்குறியா அப்படின்னா, நான் என் கட்சியை சரி பண்ணவே என்னால் முடியல, நான் அந்த கட்சியை போய் இப்போ என்ன எதுக்குறேன் அப்படிங்கிறேன். ஏன்னா அவன் கட்சி அவன் பாதுகாத்தாலே போதும். இப்போ நம்ம வீட்டை நம்ம பாதுகாத்தாலே போதும். ஏய்யா ஒவ்வொரு நீ அப்படி தொங்குது அப்படின்னா, அந்த பக்கம் பாருங்க, அது விழுந்தே வச்சுமே, அவன் இங்கே தொங்குது அங்கே விழுந்தே வச்சுமே. அவன் வீட்டை பாதுகாத்தா போதும், அவன் குடும்பத்தை பாதுகாத்தா போதும். அதனால் அவன் கட்சியை பாதுகாத்தா போதும், அவன் மதத்தை, அதுதான் அவன் மதத்தை பாதுகாத்தா போதும். தத்தம் மதங்களில் அவனு தட்டுழுப்பு பட்டு நிற்கங்கிறாரு. அப்படி கேடுபட்டு கிடக்குது நம்மிடம் தடுமாற. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். இந்த 658 பாட்டில் இந்த வரி ஒரு அற்புதமான வரி. என்ன வரி? சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் தவங்க. இப்போ நீங்கள் சீரியலில் இது பெரிய தவம், இது பெரிய தவம். ஞாலம் பரவார்னு இவரே சொல்கிற, உலகம் பூரா இது நீங்கள் பரப்புறதுனால அவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் ஞாலம் பரவாருங்க. ஞாலம் பரவார் நன்னடியே, அப்படி அதான் நன்னடி அப்படிங்கிற. எவன் இந்த உலகத்துக்கெல்லாம் பரப்புகிறானோ அவன் ஞானம் பரவார்னு பட்டம் கொடுக்க. அதனால் அந்த படத்தை உங்கள் 3 பேருக்கும் கொடுத்தேன், உங்கள் 2 பேருக்கும் நம்ம முத்துராமனுக்கும். ஞானத்தை பரவணும், ஞானம் பரவார். இது வரைக்கும் எவனும் ஞானம் பரவார்னு பட்டம் கொடுத்ததில்ல, தெரியுதா? எனக்கு தெரிய கொடுத்தல் இவர் கொடுத்துருக்கிற ஞானம் பரவார்னு. அது மாதிரி இப்போ ஒரு வரி கொடுக்குறாரு, சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் தவம், நீங்கள் என்ன செஞ்சாலும் தவங்கிறாரு. ஏன்? சித்தம் சிவமாக்கி இருக்காரு. சித்தம் சிவமாக்கிட்டா ரசவாதம் பண்ணுறானே, அந்த ரசவாதம் பண்ணுற ரசம் கையில் இருந்தால் எதை தொட்டாலும் பொண்ணாயிரும், எதை தொட்டாலும் பொண்ணா. அதான் ரசவாதம், எதை தொட்டாலும் பொண்ணாகுமே. அதனால தான் சொன்னார், சித்தம் சிவமாகிட்டா செய்தனவெல்லாம் தவமாகிட்டா. சித்தம் எனக்கு நீ அப்படி பண்ணிட்டியேங்கிறாரு. என் சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கி அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாம். அத்தன் எவ்வளோ பெரிய கருணை செஞ்சுருக்கார் பத்தியா, எவ்வளோ பெரிய கருணை அப்படிங்கிற.
அதனால் சித்தம் சிவமாகணும். நம்ம சித்தம் சிவமாகிட்டா நம்ம என்ன செஞ்சாலும் தவந்தேன், நம்ம என்ன செஞ்சாலும் பூஜை தான், நம்ம என்ன செஞ்சாலும் பூஜை தான். இப்போ நம்ம 80க்கு இல்லைன்னா நான் நம்ம தேவகோட்டில் நடத்துவோம். நம்ம 85 80 85 வரைக்கும் 84 வரைக்கும் அங்கே நடத்தும். 85 இங்கே நம்ம நடத்துகிறோம். அங்கே வந்து ஐயர் குட்டி அந்த ஒரு வேதம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த குடத்தில் தீர்த்தம் வரலாம். அதுக்கப்புறம் தான் அதை அபிஷேகம் பண்ணுவோம். இங்கே நம்ம ஐயரை கூப்பிடல, வேதம் சொல்லலை, வேள்வி நடத்தலை. ஆனால் என்ன செஞ்சேன், நம்ம கங்கை யமுனை எல்லா தீர்த்தமும் இருக்குது, சரிதான், சரயு நதி எல்லாத்தையும் தீர்த்தத்தில் நம்ம எடுத்து வச்சு சாமிக்கு முன்னால் வச்சு நானே மந்திரம் சொன்னேன். அப்போ நம்ம செய்கிறது தவம் இல்லையா? ஏன் நம்ம சித்தத்தை சிவமாக்கியிருக்கார்ல. அப்போ நாம் சொல்கிற மந்திரம் அதானே இது. அந்த மந்திரத்தை சொல்லித்தான் நம்ம இன்றைக்கி அபிஷேகம் பண்ணோம். அதனால் சித்தம் சிவமாக்கி சேதனவே தவமாக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் தவம் ஆகிரும். அனாச்சாரம் இல்லை, அது விரோதம் இல்லை, ஆச்சார விரோதம் இல்லை, வேத விரோதம் இல்லை. செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினார். அது எதனால? அத்தன் கருணையினார். சில பேர் ராஜாக்க அந்த பெரிய தலைவனாக இருக்குவேன், தூதனை அனுப்புவேன். தூதனை அனுப்ப நான் போய் என்ன கேட்காம நீ என்ன வேணாலும் கேளு, அப்படியே இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க, சுதந்திரம் கொடுத்துருவேன், நீ என்ன வேணாலும் பேசுப்பா அப்படிமே. அண்ணாத்தரை அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவில் ஏல் யூனிவர்சிட்டியில் பேசுகிற கூப்பிட்ருக்கேன். இவர் இப்போ தான் முதல்ல இந்தியாவில் எதிர்கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வந்திருக்கு. அப்போ இந்திரா பிரதமர் இந்திரா காந்தியை கேட்டார், ஏமா என்ன ஏல் யூனிவர்சிட்டிக்கு அமெரிக்காவுக்கு போகிறாரு, நீங்கள் விசாவெல்லாம் கொடுத்துட்டீங்க, நான் போகிறேன், நீங்கள் பேச போகிறேன், அங்கே போய் நான் இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கையை இந்த பற்றியெல்லாம் இந்தியாவை பற்றியெல்லாம் கேட்பாங்களா, நான் என்ன சொல்லணும்னு இவர் கேட்டார். இவர் எவ்வளோ பிடிச்சவர், எவ்வளோ பெரிய அறிஞர். இவர் கேட்டால் நான் என்ன சொல்லணும். அவள் சொன்னால் உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் என்ன சொல்லாலும் சரியாத்தான் சொல்லுவீங்க. அதானே சித்தம் சிவமாக்கி சேதனவே தவமாக்கும். சித்தம் சிவமாகிட்டா செஞ்சாலாம் தவம் தானே. அவர் இந்தியாவுக்கு விரோதமாக பேசினவர், இந்தியாவை பிரிக்கணும்லாம் பேசினவர். ஆனால் அங்கே போய் இந்தியா ஒன்றா இருக்குனாரு, இந்தியா மாதிரி ஒற்றுமையான நாடு உலகத்தில் இல்லைன்னாரு. அப்போ சேதனவே தவமாக்கும். சித்தம் சிவமாக்கிடணும். என்ன வரீங்க, சித்தம் சிவமாக்கி சேதனவே தவமாக்கும் அத்தன் கருணையினார் தோல் நோக்கம் ஆடாமோ தீதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தான். இங்கே ஒரு கதை, சண்டேஸ்வர நாயனார் கதை. மண்ணியாற்றங்கரை, கும்பகோணத்து பக்கத்தில் மண்ணியாற்றங்கரை இருக்குது. அங்கே திருச்செங்கலூர்னு ஒரு ஊர் இருக்குது. சிவபெருமான் அந்த முருகப்பெருமான் வந்தபோது அந்த ஊரில் சிவனை ஸ்தாபித்து பூஜை பண்ணேன். அதுக்கு திருச்செங்கலூர்னு, சேயினா முருகன் உண்டாக்கின ஊர். அது மண்ணியாற்றங்கரில் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது. அங்கே விசார சர்மர்னு ஒருத்தர் எச்சதத்தன்னு ஒரு பிராமணன், அவன் மகன் விசார சர்மர், சின்ன பையன்தான். ஆனால் அந்த ஊர்லாம் பிராமணாள். அங்கே பிராமணாள் வீடுகளில் பூரா அந்த காலத்தில் பசுமாடு இருக்கும். அதான் ஒருத்தன் ஓட்டிகிட்டு போவேன், மண்ணியாற்றங்கரில் போய் ஓட்டுவேன். இந்த விசார சர்மர் 15-16 வயசு அந்த பக்கம் போயிருக்கேன். போகிற ஒரு மாடு, ஒரு பசுமாடு, அந்த மாடு மேய்க்கிறவனை குத்த போயிருக்கு. அவன் பெரிய கம்பு எடுத்துக்கு டமான்னு அடிச்சுக்கிட்டான், நல்ல அடிச்சிட்டான். அது கத்துது. இவன் போய் கேட்டேன், ஏப்பா பசுமாட்டை அடிக்கலாமாடா, பசுமாடு தான்டா தெய்வம் நமக்கெல்லாம், என்னடா நீ இப்படி பசுமாட்டை அடிக்கிற? அது கத்துனுச்சு, என்னை குத்த வச்சு. என்னடா நீ குத்த, உனக்கு மேய்க்க வந்தாலும் ஒரு அளவு இல்லை போடா அப்படின்னு. அவன் ஓடி போயிட்டான் போட்டுவிட்டு. உடனே நானே மேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு. உடனே இவனே மேய்க்க ஆரம்பித்தான். சாரசர்மர் பிராமண பையன் பசுமாட்டில் இருக்க. அதான் அந்த சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அந்த குணம். பசுமாடு மேய்ச்சான், வீட்டில் கொண்டு விட்டான். சொன்ன விஷயத்த எல்லாரும் சரி எப்பா நீ விரட்டின சரிதான், நீனே மேயின. இவன் தான் மேய்க்கிறான். தினம் எப்போது எவ்வளோ பால் கறக்குமோ அதை விட அதிகமாக சுரக்குது பால். ஐயமாரோட தான் ரொம்ப சந்தோஷம். இவன் அப்படி மேய்ச்சிக்கிட்டு இருக்கும், நல்லா சுரந்ததா பால் அதுவாக சுரக்க ஆரம்பிச்சிச்சு. இவன் அப்படி மேய்க்கிறேன், அதுவாக சுரந்த இந்த பால்லாம் வீணாகுது அப்படின்னு சொல்லி ஒரு குடத்தை கொண்டு வச்சுட்டு பாலை பிடிப்பேன். இந்த பாலை பிடிச்சிப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயே ஒரு சிவலிங்கத்தை உண்டு பண்ணேன். மணலில் சிவலிங்கத்தை உற்பத்தி பண்ணி சுற்றி அகழி வச்சு கோட்டைச்சோறு மாதிரி கட்டி சாவிச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். அங்கே இருக்க பூவெல்லாம் பறித்து போட்டு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். 16 வயசு சின்ன பிராமண பையன். அவன் ஒன்றும் பெருசாக வேதம் படிக்கலை, அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலம். அவன் ஆச்சாரமான பூஜையும் பண்ணலை, அனாச்சாரமான பூஜையும் பண்ணலை. அவங்ககிட்ட இருக்க சிறப்பு. அதனால் அவன் ஒரு பூஜை பண்ணேன், சாமியை கும்பிட்டேன். இதை ஒருத்தர் ஒடிஞ்சின்னு பார்த்தவன் அங்கே இருக்க பிராமணாட்டெல்லாம் வச்சு கொடுத்தான். அவன் என்னங்க நீங்கள் ஒரு பிராமண பையனை அனுப்புகிறீங்க, அவன் பாலெல்லாம் கடந்து
அங்கே சிவலிங்கத்தை ஒன்று மணந்து செஞ்சு அது மேலே ஊற்றி உங்களோட பாலெல்லாம் வீணாக்குறான்னு சொல்லிட்டேன். ஐயமார்கள்லாம் கோவம் வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு பால் அதிகமாகவே கறக்குது, விட்டுருவோம்ல, எடுத்து போகிறான்னு. நம்ம விவரம் தர மேனேஜ்மெண்ட்டில் என்ன செய்வாங்க, ராஜாவெல்லாம் சொல்லுவாள், அந்த கதை ராஜாவும் தேய்ச்சதெல்லாம் எங்கிட்ட பேசிக்கிட்டு சொல்லுவாள், நான் இவ்வளவு ஸ்தாபனம் வச்சிருக்கல, நீங்கள் இதெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க? சோமசுரம் நாங்கள் நிர்வாகம் பண்ணுறதில்ல, அங்கங்கே ஒரு ஆளை வச்சுருவோம், அவளை நிர்வாகத்துக்கு போட்டுருவோம் அப்படின்னா அவளை தான் நீங்கள் அப்புறம் கவனிப்பல. எல்லாம் போய் நம்ம கவனிக்க முடியுமா? அப்படி கவனிக்க முடியாது. அப்புறம் எப்படி பண்ண நிர்வாகம் பண்ணுன்னு அவன் இன்னும் தருவேன், கணக்கு பண்ணி தருவேன், நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்குறோம். போன வருஷம் என்ன கொடுத்தா? போன வருஷம் 2.5 லட்சம் கொடுத்தியா? இந்த வருஷம் 3 லட்சம் கொடுப்பா அப்படிமா. 3 லட்சம் கொடுத்துருவேன், முடிஞ்சு. அவன் 3 லட்சம் கொடுத்துருவோம், அவன் கணக்கு முடிஞ்சு வச்சு நமக்கு 3 லட்சம் வந்துடுவேன். அடுத்த வருஷம் 3.5 லட்சம், இப்படித்தாங்க நாங்கள் வாங்கிக்குவோம். நாங்கள் வந்து ரொம்பலாம் கணக்கெல்லாம் டீப்பாக பார்த்தா ஒருத்தனை அப்புறம் வேலைக்கு இருக்குமான்னு தெரியுமா, அவன் 2 காசு எடுத்துக்கத்தான் செய்வேன். நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அவனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் ஓடி கிடையாது, நிர்வாகம் பண்ண முடியாது. அதான் சரிதான், நம்மகிட்ட இருக்கேன் சௌரியமாக இருந்து போகிறேன், நம்மளுக்கு தந்துட்டான்னா சரிதான். புரியுதா? எவ்வளோ பெரிய நிர்வாகங்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய நிர்வாகம். எனக்கு ராஜாசன் முத்தியாச்சிட்டார் சொல்லி கொடுத்தாரு. அதை இதெல்லாம் ரொம்ப போய் டீப்பாக கண்டுபிடிச்சிக்க முடியாது அப்படிம்பாரு. அது மாதிரி தினம் பால் கறக்குது, கூடவே கறக்குது. ஐயமாரி சும்மா இருக்க வேண்டியானே. அவன் சொன்ன பட எல்லாம் நல்லா கறக்குதுடா, அப்படி அவன் ஊற்றிட்டு போகிறான், நான் சொல்ல வரலையே, அப்படி வீணாக்கலாம். இந்த பயலாம் நமக்கு வர வேண்டிய பால் எப்படி வீணாக்கலாம் அப்படின்னு ஐயமார்கள் கிளம்பிட்டாங்க. கிளம்பி அப்பாட்ட போய் சொன்னாங்க. அப்பா, அவன் ஒரு வழங்காத எச்சதத்தை, இவன் ஒரு ஞானப்புள்ள பிறந்திருக்கு, அவனாவது புத்தி சொல்லணும்ல. அவன் உடனே கம்பு மேலே மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுன்னு பார்க்குறேன். இவன் பாலை கொண்டாந்து ஊற்றுறோன்னு கோவம் வந்துச்சு. இறங்கி இவன் அபிஷேகம் பண்ணுறேன். அபிஷேகம் பண்ணால் தன்னை மறந்த அபிஷேகம். இப்போ ஐயமாரெலாம் அபிஷேகம் பண்ணுற, குடத்தை எடுத்துக்க முத்தியாச்சு, அடுத்த இருக்கா குடத்தை எடுத்துக்க, இப்படித்தான் அபிஷேகம் பண்ணுற ஐயமார்களாம். நீங்கள் சாமி பேரில் கவனம் இருந்தால் குடம் ஞாபகம் வருமா, சுற்றி நிற்கிறவன் ஞாபகம் இருக்குமா, மணி அடித்த ஞாபகம் இருக்குமா, என்ன ஞாபகம், இந்த பால்லே ஞாபகம் இருக்கணுங்க. இப்போ நாமெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணால் எத்தனை குடம் அபிஷேகம் பண்ணான்னு தெரியும். ஏதோ எத்தனை குடம் பண்ணியிருக்காம, அதை யார் பார்த்தா? நம்ம எத்தனை குடம்லாம் என்றோம். நம்ம பால் அபிஷேகத்துலேயே அந்த கவனம் அங்கே இருக்கணும். சித்தம் சிவமாக்கி சீதனவே தவமாக்கு, இவன் அதில் இருக்கேன். அதனால் அப்போ வந்து கேட்டே என்னடா பண்ணுறேன், என்னடா பாலை வீணாக்குறேன் அப்படி இப்படின்னு ஒரு கம்பை எடுத்து காலில் அடித்தேன். அப்போது அவனுக்கு தெரியல, முதுகில் அடித்தேன். அப்போது அவனுக்கு சொரணை இல்லை. அவன் பூரா சாமிக்கு அபிஷேகத்துலேயே இருக்கேன். அப்போ என்னொன்று இன்னொரு பால் குடம் இருந்துச்சுல்ல, அந்த பால் குடத்தை காலில் தட்டுனான் பாருங்க. அப்போ கோவம் வந்துச்சே பார்க்கலாம், சாமிக்கு வச்சுருக்க பால் குடத்தை தட்டுறான். யாராவே அப்படின்னே தெரியலைங்க அவனுக்கு, யாராவே அப்படின்னு அங்கே நடந்த கம்பை எடுத்தான், அடித்தான் அந்த காலில். அது அப்படி வாழா மாதிரி காலையே துண்டிச்சு பிடிச்சி சாமி காட்சி கொடுத்துட்டாரு. அப்புறம் வெட்டலாமா, இவ்வளோ கேள்வி கேட்குறோம். ஆனால் அப்போ இதை தட்டலாமா, தீர்த்த குடத்தை பாலை தட்டலாமா, கேள்வி எங்கேயெல்லாம் போது வச்சுல. அதனால் இவன் காலை வெட்டினால செய்தனவே தவமாக்கும். அவன் செஞ்சது தப்புத்தேன், இருந்தாலும் அது என்னப்போ, அதுக்கு தான் அதை வரியில் போட்டார். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்குங்கிறத வரியில் போட்டு அடுத்த வரி கதையை இவன் கதையை சொன்னார். இவன் கதையை முன்னால் சொல்லியிருந்தால் அர்த்தமெல்லாம் போயிருக்கும். அதனால் சித்தம் சிவமாக்கி, அதுக்காகத்தான் முன்னால் இந்த முன்ஜாமீன் வாங்குற பாருங்க. எத்தனை பேர் இப்போ தப்பாக பண்ணிவிட்டு முன்ஜாமீன் வாங்குகிறேன். முந்தியெல்லாம் முன்ஜாமீன்கிறதே கிடையாது, இப்போ முன்ஜாமீன் வாங்குற பாருங்க. அது மாதிரி முன்ஜாமீன் வார்த்தை அது. சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அவன் சித்தம் சிவத்தில் இருந்துச்சு, அதனால் அவன் வெட்டினது தவமாக போச்சு. வெட்டிட்டேன் அவனை. சித்தம் சிவமாக்கி, அது மாதிரி சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்ப, தாளிரண்டையும் வெட்டினேன். ஈசன் திருவருளால் தேவர்களோட பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். அப்படி அந்த பையன் ஆறு எச்சகத்தினுடைய மகன். இது வந்து எங்கே நடந்து, திருச்செங்கலூரில் சண்டேஸ்வர நாயனார்னு பேர் அவனுக்கு. சண்டேச பாதத்தை கொடுத்தார் சிவருமான் காட்சி அளித்து. அவனுக்கு பேர் விசாரசர்மர்னு பேர். இது ஒரு பெரிய கதை. சண்டேஸ்வர நாயனார் கடைசியாக நம்ம சுற்றி வருவது வலது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் சண்டேஸ்வர நாயனார். அவர்கிட்ட தான் நம்ம போச்சு. அவன் பெரிய ஞானி. அவருக்கு கொன்றை மலர் மாலையே அப்படி கிரீடமாக சூட்டினார் சிவருமான். தெரியுதா? மலர் மாலையே மாணிக்க மாலையாக அவனுக்கு கிரீடமாக சூட்டி அவனுக்கு சண்டேஸ்வர பதத்தை கொடுத்தார். ஒரு பதத்தை, அது ஒரு பதம், அதை கொடுத்தார். அவங்கள்ட்ட தான் நம்ம சொல்லிக்கணும். மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் அங்கே நல்லீர் வானம் தொழும் தின்னன் வார்களிலே நினைந்தடியோம். நாம் சிவருமானுடைய திருப்படியே நினைஞ்சதுனால நம்ம என்னாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரியல. மானம் அழிந்தோம், நமக்கு மானம் கூட போயிடுச்சுங்க, என்னென்னமோ பண்ணிட்டோம். மதிமறந்தோம், மதியம் ஏன்னா அந்த பித்து பிடிச்ச மாதிரி ஆகிரும் சாமியை பார்த்து. சில பேர் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி நான் பல பேரை பார்த்துருக்கேன்.
கல்யாணமே பண்ணிக்காம அந்த சாமி ஞாபகத்தில் இருக்கேன். அவன் பாட்டுக்கு போவேன், அவன் பாட்டுக்கு வருவேன். அப்படி உட்காருவேன். என்ன பையன் உட்காரன்னா பதில் சொல்ல மாட்டேன், எந்திரிச்சு போயிடுவேன். ஏன்டா உட்காந்தேன், ஏன் எந்திரிச்சு போகிறேன் அதுக்கு வர மாட்டேன். அவன் பாட்டுக்கு போவேன், அவன் பாட்டுக்கு வரேன். சரி, அவன் சட்டை போட்டுருக்கானா போடலையா, வெட்டி கட்டியிருக்கானா போடல, துண்டு இருக்கா இல்லையா தெரியாது. ஏன் மானம் அழிந்தோம், மதி மறந்தோம், ஞாபகம் வராதுங்க. அதெல்லாம் ஞாபகம் வராது. மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் மார்கடலே நினைந்தடியும். அவனுடைய திருவடியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஏன்டா கடையில் உட்காந்துக்கிட்டா ஓம் நம சிவாய எழுதியிருக்க. அப்போ வந்து கேட்குறேன், ஏன்னா அவனை கடையில் உட்காடுறான்னா கணக்கு பாப்பியா, பேராட்டு இருக்குது, குறிப்பு இருக்குது, வந்தானா போனானா வசூல் பண்ணி அந்த கணக்கு எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடா இங்கே வந்து உட்காந்து ஓம் நம சிவாய எழுதிட்டு இருக்க அப்படி நான் தேவைப்படாத பையனை பார்த்து அவங்க நான் வீட்டில் எழுத என்னை எழுத விடலை, நீங்கள் இங்கே ஒன்றாந்து உட்காந்து இப்படியே நான் இங்கே வந்து உட்காந்து எழுதிக்கிறேன். ஏன்டா நீ அதை எழுதப்படாதுன்னு இங்கே அங்கே எழுதப்படாதுன்னு இங்கே உட்காந்து வச்சேன், இங்கே உட்காந்து அதே எழுதிக்கிட்டு இருக்கிய, நீ உருப்படியா அப்படின்னு தேவைப்படா சொல்ல, நீ உருப்படியாடா அப்படின்னாரு. அவங்க சொன்னேன், நீ உருப்பிட மாட்டாங்கிற நல்லா தெரியுது, நானாவது உருப்பிட போகணும்னு நினச்சேன், நீ என்னையும் உருப்பிட விட மாட்டாவும் இருக்கு. நீங்கள் நம்ம பிள்ளைகள் மனப்பான்மைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறு பிள்ளையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருவிலே திருவுடையார்னு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குணம். ரமண மகரிஷி எத்தனை வயசு, 6ஆம் கிளாஸ் தானே படித்தார். அவரோடு புறப்பட்டார். டிக்கிறதுக்கு திருவண்ணாமலை கூப்பிடுது. மதுரைக்கு போனார். மதுரையில் சொந்தக்காரர்கள் இருந்தார். அங்கேயும் வரால் முடியலை. அங்கேருந்து புறப்பட்டார். சொல்லிக்காம புறப்பட்டார். இங்கே எழுதி வச்சுட்டு புறப்பட்டார், அங்கே சொல்லிக்காம புறப்பட்டார். எங்கே நேராக ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார்ல. அவர் என்ன வயசு அப்போ 14-15 வயசானே. ரமண எவ்வளோ பெரிய ரிஷியாக இருந்தார். அவர் எவ்வளோ கொண்டாடினாங்க. நீங்கள் உங்கள் சத்திரத்துக்கு திருவண்ணாமலையில் உங்கள் சாத்துப்பட்டியார் சத்திரத்துக்கு வந்திருக்காரு அவர். நீங்கள் இங்கேருந்து சாத்துப்பட்டியார் சாப்பாடே கொடுத்து அனுப்பியிருக்காரு. ரமண ரிஷி வந்திருக்காரு, சேஷாத்திரி ரிஷி வந்திருக்கிறாரு, எல்லோரும் அங்கே வந்திருக்காங்களே. அதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் இல்லையா? அதனால் ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வளமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல்னோம். ஆனந்த கூத்தன் அங்கே ஆடுறதான் ஆனந்த நடராஜர். எங்கே தில்லையில் ஆடுறாரு, அதுக்கு தான் ஆனந்த நடனம்னு பேர். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நடனம். அதில் இப்போ திருவாரூரோட அஜபா நடனம்னு பேர். திருவாரூர் ஆடுறாரு. அப்போ அந்த சாமி அப்படியே ஆடுவாங்க. ஆடுற போது பார்த்தா அது பேர் அஜபா நடனம்னு பேர். இங்கே போனால் ஆனந்த நடனம். ஒவ்வொரு நடனத்துக்கும் பேர். இப்படி நம்ம ஆனந்த நடனம் ஆடுவோமே அப்படிங்கிற என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்து, என்னுடைய மூவர் அதான் திரிபுரத்தை எரிச்சார்னு சொன்னோம்ல. அந்த 3 பேர் யார் யார்? தாரகன், தாராட்சகன், விந்தியமாலி. அப்படி 3 ராட்ச நேற்று அந்த கதையெல்லாம் சொன்னோம். திரிபுரம் எரித்த கதை. இதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கதை வரும். அப்படியே அந்த 3 ராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின். அதாவது ஒரு அம்பு போட்டார். அம்பு போட்டோன்னு 3 கோட்டையும் எரிஞ்சு வச்சு, 3 கோட்டை எரிஞ்சதே ஒழிய 3 கோட்டைக்குள்ளே இருந்தாலும் 3 அடக்கிற இந்த 3 பேர் இவன் அந்த எரியிலேருந்து படைச்சிக்கிட்டாங்களாம். இவங்க எரியலையாம், கோட்டை தான் எரிஞ்சுதான். ஆனால் அதுக்கு தான் திரிபுராந்தகன்னு பேர். திரிபுரம்னா 3 புறம்னா கோட்டை. 3 கோட்டையும் அவர் எரிச்சார். ஒரே கோட்டில் வந்தபோது அடித்தார். ஒரே அடியில் ஒரு செகண்டில் அடித்தார். 3 கோட்டையை எரிஞ்சு வச்சு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் 3 கோட்டைக்குள்ளே இருந்தவனும் செத்து போனேன் அப்படின்னு. இப்போ ஒரு குடிசை எரிஞ்சுன்னா குடிசைக்குள்ளே இருந்தவனும் செத்து போயிடுவான்ல. கோட்டைக்குள்ளே இருந்தவங்களாம் செத்து போயிட்டான்னு நினச்சான். ஆனால் இவங்க எரி படைச்சான். இந்த 3 பேரும் எரி படைத்து எப்படி சாமியை கும்பிட்டுக்கிட்டு வந்துட்டாங்க வெளியில். சாமியை கும்பிட்டா கடைசி நேரத்தில் கும்பிட்டு வெளியே வந்தால அவர் படைக்க வச்சுட்டாரு. பிழைக்க வச்சு என்ன பண்ண எங்கே வந்தான்னா கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின். அவங்க 3 பேரும் தப்பிச்சு வந்து சாமியினுடைய கடை வாசல் இருக்கு பாருங்கள். அந்த வாசலில் துவாரபாலகர்களாக நின்னாங்களாம். அவங்க துவாரபாலகராக என்ன, இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனால் 2 பேர் துவாரபாலகர் இருப்பார், ஜெய விஜயன்னு பேர். அதே மாதிரி இவங்க 3 பேரும் அவருக்கு துவாரபாலகர்களாக நின்றாலாம். புத்தி வந்துருச்சு. துவாரபாலகர்களாக எரிவிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன்பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசையுமா பலர் மாண்டனர்கள் தோல் நோக்கம். ஆனால் அவங்க படைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு திரிபுராந்தகம் இது கிருதயுகத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு எண்ணிலே இந்திரர்கள், எவ்வளவோ இந்திரர்கள், எவ்வளவோ பிரமர்கள், எவ்வளவோ திருமால்கள், அவங்கெல்லாம் பிழைச்சி இறந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரும் பிழைச்சிட்டாங்களே அப்படி அதனால் மண்மிகை மால்வலர் மாண்டனர்கள் தோல் நோக்கம். அதுக்கு பிறகு எவ்வளவோ இந்திரர்கள், எத்தனையோ பிரமர்கள், எத்தனையோ திருமால்கள் பிறந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறார்.
பங்கயம் 1000 பூவினோர் பூக்குறை. இந்த கதையை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருமால் பூ போட்டு கும்பிட்றேன், 1000 மலர் தாமரை மலர் ஆரே சிவருமானை. அப்படி கும்பிட்ற போது அதில் ஒன்று குறைஞ்சி வச்சு 999 தான் இருந்திருக்கு, 1000 இல்லை. 1000ஆவது பூ, 1000 பூ போடணும். புரியுது? 1000னா 1000 பூ போடணும். 999 போடக்கூடாது. 108னா 108 பூ போடணும். 1000னா 1000 போடணும். அங்கே ஒரு பூ குறைஞ்சி வச்சு நம்மளா இருந்தால் சரி போய்ட்டு ஒரு பூ தானே குறைஞ்சி வச்சு போயிட்டு அதெல்லாம் டஸ்ட் மேட்ரு, அது ஒன்றும் பெருசில், ஒன்று தானே அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஒன்று தானே குறையுது, அப்படி நாளைக்கு வேணால் சேர்த்து வேணால் போட்டுக்குவோம் அப்படிமோ. நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் அது முக்கியத்துவம் 1000னா 1000 இருக்கணும். திருமாலுக்கு தெரியுது 1000 இல்லையே ஒன்று குறைஞ்சி வச்சேனே. அப்போ இனிமேல் மலர் வாங்கியார நேரம் இல்லை. ஒரு கண்ணை பறித்தேன், கண் வந்து மலர் தானே, தாமரை மலர் தானே, தாமரை கண் தானே. அப்படி ஒரு கண்ணை பறித்தேன், அது 1000ஆவது மலராக போட்டேன். சுவாமிக்கு சிவருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அட என்னுடைய கண்ணையே பறித்து போட்டானே. ஒரு மலர் குறையுதுன்னா கடையில் வாங்கலை, இல்லையேன்னு விடலை. நம்மளாக இருந்தால் கடையை வாங்குவோம், இல்லைன்னா விட்டுருவோம். நம்ம ரொம்ப பெரும்போது விட்டுருவோங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான், 10 பேருக்கு சாப்பாடு இல்லை சார், என்ன பண்ணால் அவனை போய் வெளியில் நாளைக்கு குறைச்சி விட்டுருவேன். சாப்பாடு போட்டால் கடைசி வரைக்கும் போடணும், அதான் சாஸ்திரம். அன்னதானம்னு போட்டான்னா கடைசி ஆள் வரைக்கும் அன்னதானம் பண்ணணும். அது வரைக்கும் சமையல் பண்ணணும், சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கணும், அதான் அன்னதானம். சில பேர் இன்று 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும் வெளியே போட அச்சடித்து போடுறாங்க. 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும். ஒரு ஊரில் பார்த்தேன் போஸ்டர், பெரிய போஸ்டர், 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படும். இது என்னப்பா அன்னதானம்? அன்னதானம்னா 500 பேருக்குங்கிற கணக்கு கிடையாது. அன்னதானம் வழங்கப்படும்னா போட்டுக்கிட்டே இருக்கணும், அதான் அன்னதானம்னு பேர். என்னப்பா 4 பேர் சோறுலையே, பரவாயில்ல விடு, நாளைக்கு சாப்பிட்டு போகிறேன், இருக்கிறத வச்சு போட்டு விடு. நம்மளாம் அப்படித்தான் பண்ணுவோம். இவனுக்கு இவன் அப்படி பண்ணலை திருமால். அவன் ஏன் அப்படி 1000ஆவது மலர் வேணும்னா கண்ணை பறித்து போட்டேன். அது சாஸ்திரம், அதான் ஆகமம். சரிதா? ஆகம பூஜை சாஸ்திர பூஜைன்னா இப்போ புரியுதா? இப்போ நம்ம ஐயரை பார்த்து, ஐயர் அவர் இந்த சிப்பி இதில் போடணுமே, வேள்வியில் போடணுமே, அதுக்கு சுப்பி இருக்கா அப்படின்னு, சமுத்து இருக்கான் பாரு. சாமி சமுத்து இல்லையே அப்படின்னா, சரி ஏதாவது விறகு இருந்தாங்க, விறகெல்லாம் போட்டுவிட்றோம் மத்தியில். இப்போ ரொம்ப வேள்வியில் விறகத்தான் போடுறேன். ஏன் காரணம் என்ன? சமுத்து கிடையாது. அவ்வளோ சமுத்து நம்ம விலை ஜாஸ்தி, அதெல்லாம் பிறக்கணும். இந்தியா இருந்தால் நம்ம சமுத்து கொண்டா சமுத்தில் தான் பண்ணணும். நெய் தான் ஊற்றணும், பசு நெய் தான் ஊற்றணும். எருமைச்சாணம் யஜ்யத்துக்காகாதுமே. யஜ்யம்னா வேள்வியில் எருமைச்சாணத்தை போட முடியாமல் இப்போ எதை வேணாலும் போடுறாங்க, எதை வேணாலும் பண்ணுறான். ஐயர் சாமி ஐயர் சீக்கிரம் முடிங்கன்னா முடிச்சு விட்றாரு, வேதத்தையே முடிச்சு. சரி நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்படி அந்த காலத்து ஐயெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, 2 மணி நேரம் ஆகும் அப்படிம்பா. நீங்கள் இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது அப்படி. என்ன கோவக்காரனாக இருந்தால் நீங்கள் அப்படி அவசரப்படுறவங்க எங்களெல்லாம் கூட்டி வரக்கூடாது அப்படின்ட்டுருவா. அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கேன். இவ்வளோ இப்போ தான் கிடையாது. கூட 10 ரூபா கொடுத்தா பண்ணாமலே ரூபா வாங்கிட்டு போயிடுவார். நான் ஒரு மீட்டிங் ஒரு யூனிவர்சிட்டியில் என்ன பேசுகிறதுக்கு கூப்பிட்டேன். ஒரு பேச்சு, அது வந்து அறக்கட்டளை சொற்பொழிவு. நான் போனோடனே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. தங்குறதுக்கு அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் வந்தார், கூட்டிகிட்டு போனார். அந்த ஹாலில் கூட்டிட்டு போனார். ஹாலில் ஆளே கிடையாது. அவர் சொன்னார், சார் இங்கே பையங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன் சார்? வாத்தியாரெலாம் வரமாட்டாங்க, அதனால் இப்படித்தான் இங்கே நடக்கும். இது அறக்கட்டளை எவனோ வச்சுருக்கேன், அது வந்து எங்களுக்கு வட்டி வருது, அதுக்கு நாங்கள் நடத்தணும், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்காக ஒருத்தரை கூப்பிடாம வச்சு இந்த வருஷம் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் பேசிவிட்டு மனத்தை வாங்கிட்டு போகலாம், பேசாமையும் மனத்தை வாங்கிட்டு போகலாம்னா. சாஸ்திரம் பற்றியெல்லாம் நம்ம எதுக்கு அங்கே போயிருக்கோம்? பேசுகிறதுக்கு தான் போயிருக்கோம். நீங்கள் பேசாமல் மனத்தை வாங்கிட்டு போகலாம்ல. நான் சொன்னேன், இல்லைங்க, நான் பேசாமல் பணம் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் வரல, நான் பேசுகிறதுக்கு தான். நீங்கள் 2 பேர் இருக்கீல்ல, நீங்கள் உட்காருங்க, நான் பேசுகிறேன், அப்புறம் இங்கெல்லாம் வந்துடுவேன். இல்லை சார், அங்கே 4 பேர் நிற்கிறேன், இங்கே 10 பேர் நிற்கிறேன், இங்கே 2 பேர் நிற்கிறேன், நீங்கள் நல்லா பேசினா வந்து உட்காருவாங்க அப்படின்னாரு. சரி சார், நீங்கள் உட்காருங்க, நம்ம ஆரம்பிப்போம். நான் 2 மணி நேரம் பேச போகிறேன், நான் 2 மணி நேரம் பேசாமல் போக மாட்டேன் பாருங்க. அப்புறம் பையன் வந்துடும். பார்த்தா 10 பையனாக வந்து உட்காந்தேன். கடைசியாக ரூமில் இடம் இல்லைங்க, இந்த ஹாலில் இடம் இல்லைங்க. அவர் சொன்னார், நன்றி சொல்கிறது, எங்கள் காலேஜில் இதாங்க பெரிய சரித்திரங்கிறது, இந்த யூனிவர்சிட்டியில் அப்படி இது பெரிய சரித்திரம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாரு. இதையும் முறையாக சாஸ்திரோக்தமாக கிரவமாக பண்ணணும், அதான் ஆச்சாரம். இந்த அனாச்சாரம் பண்ணப்படாது. இவன் ஆச்சாரமும் பண்ணுறான், அனாச்சாரமும் நடக்குது. சுவாமி ஆச்சாரத்தையும் ஏற்றுக்கிறாரு, அனாச்சாரத்தையும் ஏற்றுக்கிறார். எப்போ? சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கம் எண்ணிலே இந்திர எவ்வளவோ பிறந்தார்கள். பங்கயம் 1000 பூவினோர் பூக்குறைய தங்கன் இடந்து அரண் சேவடி மேல் சேர்த்தலுமே. அப்படி ஒரு பூ வச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் இருக்குது.
அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு பதில் ஏதாவது செய்யும்ல, சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கருடையவாறு. அவன் உடனே இவனுக்கு சக்கரத்தை கொடுத்தாலாம். இவனுக்கு அது வரைக்கும் அவங்கள்ட்ட சக்கரம் கிடையாது, அதுக்கு முன்னால் இவங்கள்ட்ட சக்கரம் கிடையாது. சிவபெருமான் சக்கரம் எப்போ உண்டு பண்ணாலும் சலந்தரனை கொள்றதுக்கா. சலந்தரன் கடலுக்குள்ளே இருக்கேன், அம்பு போட்டால் அவன் ஒரு பக்கம் போயிடறான், சூரத்தை போட்டால் அவன் ஒரு பக்கம் போயிடறான். அதுக்கு தான் சக்கரத்தை கண்டுபிடிச்சார். சக்கரத்தை சுற்றி விட்டார், அது அவன் பின்னாலேயே சுற்றிக்கிட்டே போய் கொண்டுருச்சு. அப்புறம் சுற்றி விட்டு இவங்ககிட்டே வந்துச்சு. சிவபெருமான் கையில் இருக்குது. இவன் ஒரு பூவை போட்டான், கண்ணை கண்ணையே கொடுத்தேன் இவனுக்கு, நம்ம சக்கரத்தை கொடுப்போம் அப்படின்னு சக்கரத்தை அது திருவிற்குடியில் நடந்தது. திருவிழிமலையில் கண்ணை பறித்தது, சக்கரம் கொடுத்தது நம்ம விற்குடி. நான் இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். சக்கரமார் கருளியவார் எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடோமோ, அதை எல்லா இடத்துலையும் சொல்லி வரோம். பரவி அதான் பரவுவார். பரவுவார்னா தெரியுதா, அந்த செய்தியை நம்ம எல்லா இடத்துலையும் பரப்புவோம், பரவி நாம் சொல்லுவோம். காமன் உடல் உயிர் காலன் பற்கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் ஏறிய சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. இதுதான் தச்சனுடைய யஜ்ஞம், தச்சனுடைய வேள்வி. அந்த வேள்வியில் யாரெல்லாம் அடித்தார் இவர், இவருடைய திறமை என்ன. வீரபத்திர கடவுளை அனுப்பி காமன் உடலை முதல்ல காமன்னா மன்மதன் உடலை எரிச்சார். உயிர் காமன் உடல் உயிர் காலனுடைய உயிரை பறிச்சார், யமனுடைய உயிரை. அதான் அதுக்கு தான் இப்போ நம்ம இதுக்கு திருக்கடவுர் போய் 59க்கு அங்கே வணங்குறோம். பல் காய்கதிரோன்னா சூரியன், அவனுடைய பல்லை அடித்தார். நாமகள் நாசி சரஸ்வதியினுடைய நாசியை அடித்தார். அப்புறம் சிரம் பிரமனுடைய சிரத்தை கொய்தார். கரம் எரினா அக்னிதேவனுடைய கரத்தை அடித்தார். அவன் கைனால அப்படி நீட்டாக அந்த கையை ஒடித்தார். அப்புறம் சோமன் கலைனா அந்த கலை வளருதுங்கிற மாதிரிங்க, அந்த கலையை சோமன்னா எந்திரன், இவன் சந்திரனுடைய கலையெல்லாம் பறிச்சார். தலை தக்கனையும் எச்சன்னா அது நடத்தினவன், இவன் தக்கன்னா தச்சன் வேள்வி நடத்தினவன். இவங்களை தலையெல்லாம் பறிச்சார். தூய்மைகள் செய்தவா. ஏன் அப்படி எல்லாருக்கும் இந்த தண்டனையை கொடுத்தாரு அப்படின்னா, ஒருத்தன் அங்கத்தை ஏன் பறிச்சார், உயிரை பறிச்சார், அங்கத்தை பறிச்சார், பல்லை உடைச்சார், கையை நெரிச்சார், எதுக்காக இந்த தண்டனை கொடுத்தாரு அப்படின்னா, தூய்மைகள் செய்தவா, அவனுடைய பாவம் போகணும், அவன் செஞ்சுருக்கிற பாவம் போகணும், அவனை தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடும். அதை சொல்லி நம்ம தோல் நோக்கம் ஆடுவோம். பிரமன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் என்று அவர்கள் பதைப்படுங்க. அதான் திருவண்ணாமலை நடந்த முதல் நிகழ்ச்சி சொன்னேன். நான் தான் பரமம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் திருமாலும் பிரம்மனும். அப்போ தான் எரியாக பெரிய தழல் பிளம்பாக ஒளிப்பிளம்பாக நின்ற சிவபெருமான். அதான் ஒருத்தன் அடியையும் ஒருத்தன் முடியையும் காண முடியலை. அதனால் அவங்களுடைய கர்வத்தை அவர் அழித்தார். பிரமன் அரிதான் திருமா என்று இருவரும் தம் பேதமையால் அறிவில்லாதனால பரமம் யாம் என்று தெரியுதா. நான் தான் பரபிரமம் அப்படின்னு அவர் சொன்னார். பரபிரமன் நீ சிவபெருமான், ஆனால் அவன் பரபிரமன. அதனால் என்றவர்கள் பதைப்படுங்க. பரமாகி நின்றவா, பெரிய பரஞ்சோதியாக நின்றியே, தோல் நோக்கம் ஆடாமோ அளவிறந்து பரமாகி நின்றவா, எல்லையில்லாத ஒளிப்பிளம்பாக பரஞ்சோதியாக நின்றவனே, உன்னை பார்த்து நாங்கள் தோல் நோக்கம் ஆடுகிறோம். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாடுக்கிறைத்தேன். ஏழை தொழும்பனேன்னா தொழும்பன்னு அடிமை, அவர் ஏழை. பாடுக்கிறைத்தேன், சும்மா தண்ணி இறைக்கிறேன். ஒருத்தன் எங்கடா இறைக்கிறேன், நான் பாட்டு இறைச்சிக்கிட்டே இருக்கேன், அது பாட்டுக்கு வெறும் பால் இடத்துல போய்கிட்டு இருக்கு. தண்ணி எங்கே இறைப்பேன், தோட்டத்துக்கு இறைப்பேன், செடிக்கு இறைப்பேன், வயலுக்கு இறைப்பேன். இவன் சும்மா பால் இடத்துல ஒருத்தன் இறைக்கிறான்னா அது என்ன பிரயோஜனம். அது மாதிரி நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கே, பாடுக்கிறைத்தேன். என்னடா வயசு உனக்கு, எனக்கு 70 வயசு, என்னடா செஞ்ச, ஊரை சுற்றுனேன். 70 வயசு வரைக்கும் என்னடா ஊரை சுற்றுனேன், எனக்கு தெரியல என்ன பண்ணணும் தெரியல. ஊரை 70 வயசு, இனிமேல் எத்தனை வருஷம் வாழ போகிறேன். 70 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்துட்டானா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ போகிறேன். பாடுக்கிறைத்தேன் பரம்பரை பணியாது. இவ்வளவு காலம் நான் கோயிலுக்கு போனதே இல்லையே. ஆமாம், எத்தனை பேர் நம்ம கோயிலுக்கு போகாமல் இருக்கேன். எத்தனை பேர் இந்த 5 மாதம் அடைச்சி போட்டாலும் ஒருத்தர் பைத்தியமாக இருக்கேன். அன்றைக்கி ஒரு அம்மா டிவியில் சொல்லுது, சார் நாங்கள் எப்போ இந்த கோயிலை திறப்பாங்கன்னு காத்துக்கிட்டே கிடந்தோம் சார், இன்றைக்கி கோயில் திறந்தோன்னே ஆளாக வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுது அம்மா. ஐம்பது சாமியை நான் கும்பிடுவேனே, இன்றைக்கி 2 சாமியை தான் நான் கும்பிட விட்றாங்க. நாங்கள் இதே கதியாக கிடப்போமே, இந்த கோயிலே கதியாக கிடப்போமே. 5 மாதமாக கோயிலை பார்க்கலையே, பூட்டியே கிடஞ்சி, சாமியை உள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டாங்களே, இன்றைக்கி திறந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அம்மா அழுகுதுங்க. ஒரு அம்மா பக்தி, அதான் சித்தம் சிவமாக்கி
செய்தனவே தவமாக்கு. இப்போ நமக்கு அடைச்சிருந்தாலும் நமக்கு தெரியாது, அடைக்கலாம். அடைச்சிட்டாலும் அப்படியே ரொம்ப சரி, அடைக்கிறது அதுவும் சரி, திறந்தாச்சு திரும்பி அடைச்சிட்டாலும் ரொம்ப சரி. நமக்கு என்னங்க இப்போ கார்டு வச்சுருக்கவனுக்கு பஸ்ஸு ஓடினேன்னா ஓடாட்டினேன்னு, கையில் கார்டு வச்சுருக்கேன், அவனுக்கு பஸ்ஸு ஓடினேன் சார் இன்றைக்கி பஸ்ஸு ஓடலேன், சரி ஓடினேன்னு ஓடாட்டின்னு, இவன் தான் கார்டு இருக்கே. அதனால் ரேஷனில் போட்டால் என்ன போட்டாச்சு என்ன, சொந்தத்தில் வசதி இருக்கவனுக்கு ரேஷனை பற்றி என்ன பிரயோஜனம். அதனால் சொன்ன சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். பாலுக்கு இறைத்தேன், இவ்வளோ காலம் என்ன செஞ்சேன், பாலுக்கு இறைத்தேன், இறைச்சேன் தண்ணி, ஆனால் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியா. சிவருமான் நான் பணியலையே. ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாளை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமல். இவன் என்னுடைய பிறவி தாளை, பிறவி வேறையே அறுத்துட்டியே நீ மணி மாமணி, நீ வந்து என்னுடைய வேற பறிச்சுட்ட. எந்த பிறப்பறுக்கணும், பிறப்பறுக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள், இதான் முன்னுரை. இதான் இந்த பாட்டுக்கு பூரா அர்த்தம், இந்த பதிகம் பூரா அர்த்தம், இந்த திருவாசகம் பூரா அர்த்தம். திருவாசகம் பூரா என்ன முடிவு, இனிமேல் பிறப்பு கிடையாது, இனிமேல் பிறப்பு கிடையாது. என் வேரை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமல். கடைசி பாட்டு 14வது பாட்டு, இது 14 பாட்டு தான். 14வது பாட்டு, உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உடம்புகளும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே. சிவருமானை உரையினால் சொல்ல முடியுமா? இப்போ நான் நய உரை சொல்கிறேன், சொல்ல முடியுமா? பத உரை, பொழிப்புரை, கருத்துரை, விரிவுரை, நய உரை, எவ்வளவு சொன்னாலும் அடங்காது. இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் என்னால் முழுமையாக சொல்ல முடியுதா? அந்த நேரத்துக்குள்ளே நம்ம சொல்ல முடிய போகுது 1 மணி நேரம். உரைமாண்ட உரை கிடையாது இவனுக்கு. உள்ளொளி உத்தமன் வந்து உடம்புகளும், அவன் உள்ளே வந்து உட்காந்துட்டேன், உத்தமன் அவன் தான் ஒளியாக வந்து உட்காந்தேன். கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே, அவன் உள்ளே வந்தேன். அதனால் நான் செஞ்ச பெரிய காரியம், அச்சீவ்மெண்ட் என்ன சாதனை, காமக்கடல், அதை கடந்துட்டேங்கிறேன். காமக்கடலை ஆசை, மனுஷனை கெடுக்கிறது ஆசை தான், 50 ஆசை. அந்த 50 ஆசைகளை நான் கடந்துட்டேன். கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட. அதனால் இந்த பஞ்சேந்திரியங்கள் என்ன செய்யுது, அந்த பறவை அது ஓடிடுச்சு. பஞ்சேந்திரியங்கள் கண் காது மூக்கு செவி இதெல்லாம் இருக்கு பாருங்க, இது பஞ்சேந்திரியங்கள்னு பேர். இந்த 5 இந்திரியங்களும் பறவையாக மாறி ஓடி போயிடுச்சு, ஓடிடுச்சு, ஓட்டமாக ஓடிச்சு. நீங்கள் சில பேர் சமையல்காரன் நல்ல சமையல் பண்ணி வச்சுருவேன், சமையல் பண்ணி பார்த்தா சோறாக இருக்கும், இஞ்சனமாக இருக்கும், சாம்பாராக இருக்கும், பாயசமாக இருக்கும், அண்டாவாக இருக்கும். ஏன்டா சாப்பிட்டியா சார், எனக்கு பசியே இல்லை சார்ங்க. ஏன், பெருங்கடல், சமையல் கடல் பெருங்கடல், அங்கே அவ்வளோ சாமான் தயார் பண்ணி வச்சுருக்கேன், அவன் பசியோட வந்து சாப்பிட்றேன். அதை செஞ்சவனுக்கு பசிக்காது. ஏன் பசிக்காது? பசி போயிடும், அதை பார்த்தோடனே போயிடும். அதனால் அந்த இந்திரிய பறவை எரிந்தோட, யாரை ஒன்றை பார்த்த உடனே துறைமாண்டவா வாடி தோல் நோக்கம் ஆடாமோ துறைமாக்கம். அதான் நம்முடைய நான் எனும் என்ன ஆணவம் துறை, நான் தான் துறைன்னு நினச்சிக்கிற மாதிரி, நான் ஒன்றும் பிற துறை இல்லையா, நான் எனது என்ற ஆணவம் பறந்தோட தோல் நோக்கம் ஆடுவோம், என்னுடைய தோள்களை பார்த்து நாம் ஆடுவோம் என்று அவர்கள் ஒரு 14 பாட்டு இந்த பெண்கள் நடராஜ பெருமானுடைய தோளை பார்த்து அதை நோக்கி அவர்கள் ஆடினார்கள் என்ற அளவில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றுகிறோம். இதை மிகச்சிறப்பாக நடத்துகின்ற அன்பிற்குரிய முத்துராமர்களுக்கும் அவர் சார்பாக இங்கே இருந்து முன்னின்று நடத்துகிற நம்முடைய அன்பிற்குரிய ஞானம் பரவார் அண்ணாமலை கனகாம்பாள் தம்பதிகளுக்கும் மற்றும் மாணிக்கத்துக்கும் அன்பர்களுக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் பெருமான் எல்லா நலமும் வளமுறை பிரார்த்தித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.